சின்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யூ நோஸ் தமிழ், நான் தமிழுக்கு மாறிக்கிறேன். கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டுக்கிறேன். காலையில் சாப்பாடு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் மயக்கம் வரும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. அதுவே கொஞ்சம் மயக்கம் வந்திருக்கும். நடுப்புற கொஞ்சம் யாராவது வந்து பேசி உங்களை முழிக்க வச்சுருப்பாங்க. அப்புறம் நடுப்புற உங்கள் ஆளுங்களே கொஞ்சம் நேரம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் பேரெல்லாம் நடுப்புற சொல்லி எழுப்பி விட்டுருப்பாங்க. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டா இன்னும் ஒரு 50% கூடி போயிருக்கும். அப்புறம் நடுப்புற கொஞ்சம் டீ வேறு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கொண்டு வந்து என்னை இங்கே உட்கார வச்சு உங்களை எப்படிலாம் எழுப்பலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதை நான் சிறப்பாக செய்ய முயற்சிக்கிறேன். சாரி, எனக்கு ஃபோன் அப்படியே வியூவிங் ஆங்கிளுக்காக வச்சுக்கிறேன். பாரத தேசத்தின் மகிமை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேம்புடைய தலைப்பு. என்னுடைய மேஜர் டாபிக் வந்து வேல்யூஸ், இந்தியன் எத்திக்ஸ் இன் டே டு டே லைஃப் அப்படிங்கிறது தான் நான் டாபிக் கொடுத்துருந்தேன். தினசர வாழ்வில் பாரத பண்பாட்டின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில். அது ரொம்ப முக்கியமான டாபிக் நமக்கு. ஆனால் அதை விட முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன காலேஜில் டாக்டர் ரமேஷ்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பிகாஸ் ஐ ஹாவ் எ பிஹெச்டி, முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். நாட் எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது. ஆனாலும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன சொல்லுவாரோ அதை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை சொல்லிவிட்டு இந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது நம்ம உடலில் இருக்கிற நமக்கு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் சிக்னல்ஸை கொண்டு போகிறது இருக்க நர்வஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அந்த நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் பாக்கி எல்லாமே நம்மளுடைய திங்கிங் பவர்லேருந்து எல்லாமே அதில் தான் அடங்கி இருக்குது. அந்த நர்வ்ஸ் எண்டிங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய பாதங்கள், 2 பாதங்கள் இருக்கிற 2 பாதங்களும் 2 உள்ளங்கைகளில் தான் நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. அந்த உள்ளங்கைகளை நம்ம நல்லா தேய்ச்சி கொடுக்குறோம் இல்லை நல்லா கைத்தட்டுறோம் அப்படின்னா நம்ம நர்வ்ஸ்லாம் ஸ்டிமுலேட் ஆகும், நரம்பு எல்லாம் ஊக்கம் பெறும். அதனால் என்ன ஆகும்னா உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் எல்லா செல்லுக்குமே. நான் இவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. இது எல்லாத்தையும் விட இன்னும் சில நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. கைத்தட்டுவதன் மூலமாக மன ஆரோக்கியமும் மேம்படுகிறதாம். இதில் 3வது பெனிஃபிட் வேறு இருக்குது. பக்கத்தில் யாரையும் நிம்மதியாக தூங்க விடக்கூடாது. ஆக இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு அடிக்கடி இந்த யோகாவை செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு எல்கேஜி கிளாஸில் போயிட்டு ஒரு டீச்சர் வந்து ஒரு யானையுடைய ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாங்க, இது என்ன அப்படின்னு. குழந்தைகள்லாம் கரெக்டாக சொல்லுது, யானை யானை யானைன்னு சொல்லுது. அப்போ எல்லா குழந்தைகிட்ட கேட்டுட்டாங்க. ஒரு குழந்தை சொல்லுது இது யானை இல்லை அப்படின்னு. திரும்பி பார்க்குறாங்க, அந்த ஃபோட்டோ யானை தான். திரும்பி அந்த குழந்தைகிட்ட இது யானை தான் எல்லா குழந்தையும் சொல்லுது, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க அந்த குழந்தைகிட்ட. இல்லை இது யானை இல்லை அப்படிங்குது. இது யானை தான்ப்பா அப்படிங்குது. இல்லை இது யானை இல்லைன்னு. பின்ன இது என்னது? இது யானையுடைய படம், இது யானை இல்லை. டீச்சர் கரெக்டாக, குழந்தை கரெக்டாக? குழந்தை தானே கரெக்டு. அப்போது சுய சிந்தனைங்கிறது தான் குழந்தைகளுக்கு இருக்கிற விஷயம். ஏற்கனவே நாம் ட்ரைனிங் கொடுக்குறதுங்கிற பேரில் அதை கட் பண்ணி விட்டுறோம். அதுக்கு தான் அவங்க ஸ்கூலுக்கு வராங்க. ஆக நான் வந்து கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன். ஒரு முறை என்னுடைய கல்லூரி டீன் அவர்கள் என்று பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அவர் சொல்லுவார் கரெக்டாக அந்த கிளாஸ் டைம்லிங்கில் அந்த டீச்சர் கிளாஸ்க்கு போகிறாங்களா, கிளாஸ்லாம் எடுக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்பார். நான் சொன்னேன், டீச்சர் கரெக்டான டைமுக்கு போய் போர்ஷனை முடிக்கிறது வந்து ஒரு டீச்சருடைய பெரிய வேலையாக நான் நினைக்கல சார். நான் நினைக்கிறது வந்து ஒரு டீச்சருடைய மேஜர் பர்பஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்டை ஊக்குவிக்கணும். அதுதான் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். நான் முதல் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல. உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ஆகணும்னா உங்களுக்கு நன்மைக்காக தான் நான் இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதில் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறும், மன ஆரோக்கியம் பெறும். அப்போ இதில் என்ன விஷயம்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலத்து குழந்தைகளுக்கு நம்மளை விட அதிகமான அளவு க்ரியேட்டிவிட்டி இருக்குது.
அவங்களுடைய சிந்தனை திறன் நம்மளோட வித்தியாசமாக இருக்குது. நாம் வந்து ஒரு லெவலில் டியூன் ஆகிட்டோம். ஆனால் குழந்தைகள் ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள். அவர்கள் அந்த குழந்தை சொல்லிச்சு இல்லையா, அது யானை இல்லை யானையுடைய படம்னு. நம்ம யாராவது சாதாரண கதியில் இது மாதிரி சிந்திப்போமா? ஒரு குழந்தை வந்து படம் வரைஞ்சிருக்கு, ஒரு மாடு புல் தின்கிறது தலைப்பு. அப்போ பார்க்குறவங்க வந்து கேட்குறாங்க, எப்பா பாப்பா மாடு இருக்குது புல்லை காணுமேன்னு. புல்லை திணிர்ச்சி அப்படிங்குது. குழந்தைகள் அந்தளவுக்கு சிந்திக்கிறாங்க. வெறும் மாடை மட்டும் வரைஞ்சிட்டு மாடு புல் தின்கிறதான் கான்செப்ட் பாருங்கள், அது திணிர்ச்சின்னு சொல்லுது. அப்போது அந்த குழந்தைகளுடைய அபாரமான கற்பனை திறனை, அவர்களுடைய அந்த சிந்தனை திறனை, அதை நம்ம ஊக்குவிக்கணும். 2 விஷயங்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம மனசு நல்லா இருக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி கை தட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்பீச் முடிஞ்சு வெளியில் போய் யாராவது இந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், ஏன்னா உங்கள் மன ஆரோக்கியத்துக்காக சொல்லிட்டேன். ஏன்னா மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இது 2த்துக்காக இந்த 2 விஷயத்தை நம்ம இன்னையிலேருந்து கடைபிடிக்க முயற்சி செய்வோம். என் சத்தங்க அது என் பேச்சு எப்படி இருக்குங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் வெளியே அப்படி தான் சொல்லணும். ஒரு 6 வயசு பையன் அவன் அம்மா பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் அவங்க சாக்ஸை காணும். அம்மாட்ட கேட்குறான், சாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, சாப்பாடு சரியான டைமுக்கு வைக்கல, வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணல, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க அம்மா அப்பா சொல்கிறான், நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுற. பையன் வந்து அம்மா கிட்ட சொல்கிறான். 6 வயசு பையனுக்கு அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை டென்ஷன். நம்மளாம் நினச்சி பாருங்கள், எந்த வயசுல இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், டென்ஷனுங்கிற வார்த்தையை. எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க டென்ஷன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது இந்த காலத்தில். அது ஒரு மிகப்பெரிய நோயாக இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய ஒரு டீச்சராக நம்மளுடைய பொறுப்பு என்ன? ஏன்னா பாரத மகிமை, பாரத பண்பாடு நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் அப்படிங்கிற பற்றி நம்ம சிந்திக்கும் பொழுது நம்ம எப்படி வந்து அதை வந்து அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி அணுக வேண்டும் என்பதையும் நம்மளை யோசிக்கணும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் மின்னாடே, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனும், இதை மனதில் நிறுத்தி வாயுர வாழ்த்தி அப்படின்னு பாரதியார் பாடுறார் இல்லையா? அந்த மாதிரி அந்த நம்ம நாட்டுடைய அந்த பல ஆயிரம் வருஷத்துடைய பாரம்பரியத்தை வந்து இந்த குழந்தைகளுக்கு எப்படி கொண்டு போய் நம்ம சேர்க்க போகிறோம்? அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு. அப்போது அதை வந்து ஒரு பையன்கிட்ட போய் ஒரு தமிழ் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்கிறாரு, நான் நிறைய 2-3 ஊருக்கு வரிசையாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எழுதி வச்சு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு தமிழ் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து சத்யவான் சாவித்திரியுடைய கதையெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறாரு. நம்ம பாரத பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடு தெரியுமா? உன்னதமான பதிவிரதைகள் வாழ்ந்த நாடு நம்ம நாடு. அவங்களுடைய பதிவிரதா சக்தியினால் இறந்து போன கணவனையே உயிர்ப்பித்து யமனிடமிருந்து போராடி மீட்டு கொண்டு வந்த நாடு இது அப்படின்னு சொல்லிட்டு, இதிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான், யமனால் கூட ஒரு புருஷனை பொண்டாட்டிகிட்டு இருந்து காப்பாற்ற முடியாது சார். நம்ம குழந்தைகள் வந்து இந்த காலத்து நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அவங்க கண்ணால் பார்த்தோன்னே அவங்க பல விஷயங்கள் அவங்களுடைய மனதில் புரிந்து விடுகிறது. அப்படி இருக்கிற அந்த மாதிரி இந்த இவ்வளவு சிந்திக்கிற ஒரு குழந்தை, இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? அது ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை. ஆனால் அம்மா வந்து நம்மளுடைய பாரதிய சம்ஸ்காரத்திற்காகவே அம்மா அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாங்க. அம்மா ஒரு பராசக்தி, ஒரு தேவி, அவங்க வந்து பெண் வடிவத்தில் வந்திருக்காங்க. அவங்க வந்து வந்திருக்கும் பொழுது இந்த மாதிரி அமிர்த வித்யாலயம் 26 ஸ்கூல் நடத்துறதுக்காக தான் அவங்க பூமியில் பிறந்தாங்களா? அவங்க வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, கிருஷ்ணனை போல. அப்படி இருக்கும் அந்த ஸ்கூல் நடத்த வேண்டிய அவசியம் அம்மாவுக்கு என்ன? நமக்கு கூட நம்முடைய தர்மத்துடைய அடிப்படை விஷயங்கள் நிறைய நமக்கு தெரிவதில்லை. அதை நாமளும் உணர்ந்து கொள்ள வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் போதிக்க வேண்டும். வெளிநாட்டு கல்விங்கிற பேரில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அமெரிக்காவில் வந்து வேப்ப மரம் கிடையாது, புளிய மரம் கிடையாது, வாழை மரம் கிடையாது, நம்ம டிராபிக்கல் ஏரியாவில் வளர்கிற எந்த மரமும் கிடையாது. இதெல்லாம் இருந்திருந்ததுன்னா, அவன் இந்த மரங்களை பற்றி ரிசர்ச் பண்ணியிருந்தான்னா, உலகத்திலேயே மிகச்சிறந்த மரங்கள், இதனுடைய பழைய பலன்கள் என்னென்னு நம்ம ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிச்சிருப்பான். அவன் வந்து என்ன ஆலிவ் ஆயிலை பற்றி ஒரு ரிசர்ச் போடுவான். ஏன்னா அவன் நாட்டில் ஆலிவ் ஆயில் தான் கிடைக்குது. கார்ன்ஃப்ளோரை பற்றி ரிசர்ச் பண்ணி அவன் போட்டிருப்பான். கார்ன்ஃப்ளோர் தான் அவன் நாட்டில் கிடைக்குது, அதனால் அதை உயர்ச்சி அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். அவனுக்கு ரெகுலர் ஃபுட்டு ரைஸாக இருந்திருந்தாலோ கோதுமையாக இருந்திருந்தாலோ அவன் அதை பற்றி நம்ம ஆயிரக்கணக்கான பேப்பர்களே அவன் பப்ளிஷ் பண்ணியிருப்பான். அப்போ நாம் வந்து வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து 10,000 வருஷமான இருக்கிற இந்த பண்பாட்டை இழந்து விட்டு நம்ம வந்து
சென்று கொண்டிருக்கிறோம். அது நம்ம தலைமுறையும் அப்படி இருந்துட்டு இருக்கு, நமக்கு அடுத்த தலைமுறையும் அப்படி ஆகிவிடக்கூடாது. அதற்காகத்தான் அந்த அம்மாவுடைய அடிப்படை நோக்கமே ஸ்கூல் நடத்துறது கிடையாது. நீங்கள்லாம் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு சாதாரண டீச்சராக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு டீச்சராக கிடையாது. நீங்கள்லாம் வந்து பாக்கியசாலிகள். ஒரு வாட்டி உங்களுடைய உடல் நலத்திற்காக நீங்களாம் பாக்கியசாலிகள். ஏன்னா மற்ற ஸ்கூல்களை போல் அமிர்தவதி எல்லாம் ஸ்கூலுக்கு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு உன்னதமான ஒரு சேவை பணியிலே, ஒரு உன்னதமான புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு பணியில் நீங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. ஏன்னா இது மூலமாக உங்களுடைய உணர்வு தன்மையை ஒரு லெவல் மேலே கொண்டு போக போகிறீங்க. உங்களுடையது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளை, உங்கள்கிட்ட படிக்கிற குழந்தைகளுடைய உணர்வுத்தன்மையை. அதுதான் முக்கியம். வெறுமனே பாடத்தை படித்து மக்கப் பண்ணி நல்ல 95 மார்க் வாங்கி ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு அவன் வந்து ஐஐடியில் முடிச்சுட்டு அவன் அமெரிக்கா போகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு சராசரி மனிதனாக, ஒரு மனிதத்தன்மையுள்ள ஒரு மனிதன், ஒரு நல்ல பண்புகளை உடைய ஒரு மனிதனாக நீங்கள் அவனை ஆக்குறீங்க இல்லையா, அந்த நம்மளுடைய பண்பாட்டை மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் ஆக்குறீங்க இல்லையா, அதுதான் முக்கியம். இன்றைக்கி ஒரு புதுசாக பப்ளிகேஷன்ஸ் ஜெர்மனிலேருந்து போட்டிருக்காங்க, நேச்சர் ஜேர்னலில். இப்போ போடுறான் என்னென்னா, வாழை இலையில் சாப்பிடும் பொழுது நமக்கு குளோரோஃபில் நிறைய கிடைக்கிறது. அதுலேருந்து பி காம்ப்ளெக்ஸுங்கிறது சாதாரணமாக தாவர உணவு சாப்பிட்றவங்களுக்கு கிடையாது, வாழை இலையில் இருக்குதுன்னு இப்போ அவன் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கான். சயின்ஸு 2023 கண்டுபிடிக்கிற விஷயத்த நம்ம முன்னோர்கள் எத்தனை ஆயிரம் வருஷங்களாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், வாழை இலையில் சாப்பாடு சாப்பிடணுங்கிற விஷயத்த. பாரத பண்பாடு. நமக்கு வாழை இலையில் சாப்பிட்றதுனாலே அலர்ஜியாக இருக்குது. ரசம் எந்த பக்கம் உண்டுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதை பிடிச்சி வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பயந்துட்டு நம்ம வாழையில் வேண்டாங்கிறோம். ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெளிநாட்டுக்காரன், அவன் நாட்டில் வாழை மரம் கிடையாது. ஐரோப்பாவிலையோ அமெரிக்காவிலையோ ஆஸ்திரேலியாவிலையோ வாழை மரம் கிடையாது. அதனால் அவனுக்கு அதை பற்றி தெரியல. அவனுக்கு அது இருந்திருந்ததுன்னா அவன் அதை ரிசர்ச் பண்ணி அதை உலகத்திலேயே மிகச்சிறந்த விஷயமாக அவன் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நம்மளாம் அது பின்னாடி ஓடுவோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எது சொல்கிறது, எந்தெந்த ஆர்டரில் சொல்கிறது ஒன்றும் தெரியல. ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருந்திருக்குது. நான் போன வருஷம் இங்கே வந்து பேசினப்போ கூட நான் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த அரபு நாடுகளில் இருக்கிற அந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் வந்து அவங்க எப்படி ரிசர்ச் பண்ணிவிட்டு கடந்த 2000 வருடமாக உலக பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. கடந்த 2000 வருடமாக உலக பொருளாதாரம். அதில் 2000 வருஷத்தில் 1900 வருடங்களுக்கு உலக பொருளாதாரத்தின் நம்பர் 1 இருந்துட்டு இருந்த நாடு இந்தியா. கடைசி ஒரு 100-150 வருஷமாக தான் நம்ம இப்படி கீழே விழுந்து கிடக்கிறோம். அதுவும் வந்து 1960களுக்கு அப்புறம் 70க்கு அப்புறம் எப்போ வளைகுடா நாடுகளில் வந்து எப்போ வந்து பெட்ரோல் கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த நாடுகள்லாம் மேலே வந்துச்சு. அது வரைக்கும் அதெல்லாம் ஏழ்மையான நாடுகள். ஆப்பிரிக்காவை விட ஏழ்மையான நாடுகளாக இருந்தது வளைகுடா நாடுகள். அங்கே ஆயில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான். ஆனால் உலகத்திற்கு என்றென்றும் ஒரு சிறந்த ஒரு உன்னதமான பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது, ஏராளமான விஷயங்களில் நம்ம நாட்டுடைய அடிப்படையாக நம்ம நாட்டில் இருக்க ஒரு சாதாரண ஒரு கிராமத்து மனுஷன், ஒரு சராசரி குடிமகன், ஒரு சராசரி மனிதன் பின்பற்றி கொண்டிருக்கும் வாழ்க்கை முறை அது வந்து உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக தான் இருந்திருக்கிறது. உயர்ந்த சிந்தனைகள் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள். இது வந்து தான் நம்மளுடைய பாரத மகிமைன்னு சார் என்ன பேச சொன்னதுடைய அடிப்படையாக நான் நினைக்கிறது உயர்ந்த சிந்தனைகள். அந்த உயர்ந்த சிந்தனைகளை உலகத்திற்கு கொடுத்த ஒரே நாடு பாரதம் தான். கடந்த 10,000 வருடங்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா, பகவத்கீதையில் ஆரம்பித்து நீங்கள் எதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உயர்ந்த சிந்தனைகள். இன்றைக்கி வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப்பும் ஃபுட்பாலும் விளையாடிட்டு இருக்கிற அந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அதே ஐரோப்பிய நாடுகளின் நிலை என்னென்ன எடுத்து பாருங்கள். 1000 வருடங்களுக்கு முன்பாக கிபி 900 கிபி 1000 இதெல்லாம் அந்த நாடுகள் என்ன நிலைமையில் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி நாடுகளுடைய நிலைமை என்ன, கடந்த 500 வருடங்களுக்கு முன்பாக நாடுகளுடைய நிலைமை என்ன, 1000 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய நிலைமை என்ன. காட்டுவாசிகள் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. காட்டுவாசிகளோட மோசமாக இழைத்தலைகளை கட்டிக்கொண்டு அவர்கள் சுற்றி கொண்டிருந்த அந்த காலங்களிலேயே உலகத்திற்கு உன்னதமான நாகரிகத்தை போதித்த நாடு நம்முடைய நாடு. அவ்வளோ ஒரு உயர்ந்த தத்துவங்களை கொண்டிருந்த நாடு. இன்றைக்கி கூட அவங்களுக்கு அந்த ப்ராட் மைண்ட் வரல. 2000 வருஷம் முன்னாடி நம்ம சொல்லிட்டு போயிட்டோம், வேதங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிற வார்த்தை. உலகம் முழுவதும் ஒரே குடும்பம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் நோதலும் தனிதலும் சாதலும் புதுவதன்றே வாழ்தல் மகிழ்தலின் இளமே பின்ன என்ன வரும், இறப்பின்
வருந்தலும் இளமே அப்படின்னு பாடிக்கிட்டே அவர் போயிட்டு கடைசியில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு முடிச்சிருவார். ஒரு சாதாரண கிராமத்து மனுஷன் எழுதின ஒரு பாட்டு. இதில் இருக்கிற தத்துவங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டிலாம் கால் தூசி. நம்ம ஏதோ தலைமையில் தூக்கி ஆடிட்டு இருக்கோம். சாக்ரட்டிஸும் அரிஸ்டாட்டிலையும் ஷெல்லியும் கால் தூசிக்கு பெற மாட்டாங்க. கணியன் பூங்குடனார் புறநானூற்றில் 192வது பாடல் நினைக்கிறேன். நம்ம ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் மைபாலன்பட்டி, காரைக்குடி பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர் கணியன் பூங்குன்றனார். அவர் எழுதி அந்த தத்துவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னது அப்படியே திரும்பி எழுதியிருக்கார். அவரவர் விதிப்படி தான் வாழ்க்கை நடக்கிறது. எப்படி மேகங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து குளிர்வித்து மழைநீர் பொழிந்து ஒரு மலையின் மேல் விழுந்து அந்த கற்களை எல்லாம் உருட்டி கொண்டு ஒரு நதி உருவாகி பலவிதமான கற்களையும் தடைகள் எல்லாம் தள்ளி கொண்டு அதுக்கு கிடைச்ச வழியில் அது பாஞ்சி போகிறதோ, அது மாதிரிதான் ஒரு உயிரின் வாழ்க்கை இந்த பூமியில் நடக்கிறதுன்னு சொல்லிட்டார். விதி வழி தான் அந்த ஆருயிர் போகும். அந்த ஆருயிரின் வழி அப்படி தான் போகுமா, விதி வழி தான் அது போகுங்கிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணரும் சொல்லியிருக்கிறார், ரமண மகரிஷி சொல்லியிருக்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கிறார், விவேகானந்தரும் ஒரு இடத்துக்கு மேலே ஒத்துக்கிறார். அதை நீ வரம்பில்லாத வலிமை பெற்றவன், உன்னுடைய உண்மை இயல்போடு ஒப்பிடும்போது காலமும் இடமும் கூட உனக்கு ஒரு பொருட்டல்ல அப்படின்னு சொன்ன விவேகானந்தர். ஏன்னா உன்னுடைய சுய முயற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த விவேகானந்தர் கடைசியில் ஒரு இடத்துல ஒத்துக்கிறாரு. விதி அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. அது கணியன் பூங்குன்றனார் எந்த காலத்தில் எழுதுறார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாரையும் நான் வித்தியாசமாக பார்க்கல. அதே வழியில் தான், அதுதான் தமிழருடைய மரபு, அதுதான் பாரத பண்பாடு. எல்லாரும் ஒரு குடும்பம். கணியன் பூங்குன்றனார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதாரு. 5000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பாரதத்தில் இதிகாசங்கள் எடுத்து பாருங்க, ராமாயணத்தை எடுத்து பாருங்க. ராமபிரான் அவங்க அப்பா சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறார். தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ராமபிரான் அப்பா சொல்லிட்டாரு. அப்பா சொல்லி அவர் நேரடியாக கூட சொல்லலை, அப்பாவுடைய ஆக்ஞை கட்டளை மேற்கொண்டு கானகம் செல்கிறார். என்னமோ இன்னைக்கு 60 வருஷம் முன்னாடி ஏதோ கழகம் ஊர் ஃபுல்லாக கலகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டே கலகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தீண்டாமை ஒழிப்பு பண்ணுறேன், நாங்கள் தான் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு. இந்த கலகங்கள் தான் கழகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ராமபிரான் 10,000 வருஷம் முன்னாடி காட்டுக்குள்ளே போகிறார். ஒரு வேடுவனை சந்திக்கிறார். அவன் பேர் குகன். நிறைய நதிக்கரையில் இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போகணும். அவன் காட்டுவாசி, வேடவ ஜாதியை சேர்ந்தவன். ஆனால் ராமபிரான் இந்த கரையில் இந்த அக்கறை போகிறதுக்கு அவன் தான் உதவுறான். அவனுக்கு அவருடைய மகத்துவம் தெரிந்திருக்கிறது. அக்கறையில் போனவனே அவர் காசு கொடுக்க பார்க்குறாரு, ஏதாவது கொடுக்க பார்க்குறாரு, அதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டான். என்ன சொல்கிறான் தெரியுமா? நம்ம 2 பேரும் ஒரே தொழிலாளர் தினம், தொழிலாளர் இனம். ஏன்னா முந்தானத்து தொழிலாளர் தினம், நம்ம ஒரே தொழிலாளர் இனம். நீயும் படகோட்டி நானும் படகோட்டி, எதுக்கு காசு வாங்கணும்? ராமரே முழிக்கிறார், நான் படகோட்டியா? நான் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருந்த ஆளுப்பா, இப்போ தான் ரோட்டுக்கு வந்துட்டேன், இப்போ தான் காட்டுக்கு வந்துட்டேன். நீயும் படகோட்டி நானும் படகோட்டிங்கிறப்ப யோசிக்கிறார், நான் படகோட்டியான்னு. ஆமாம், நீ எல்லா உயிர்களையும் இக்கரையிலிருந்து சம்சார சாகரம் என்னும் கடலிலிருந்து முக்தி என்னும் அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிறாய். நான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போட்டில் உன்னை கொண்டு போய் சேர்த்தேன். நீ கடலை கடக்க உதவுற, நான் நதியை கடக்க உதவுற. 2 பேரும் ஒரே தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே தொழில் செய்கிறவங்க, ஒரு முடி வெட்டுறவன் ஒரு முடி வெட்டுறவன்ட்ட காசு வாங்க மாட்டான். அந்த மாதிரி ஒரே தொழில் செய்கிறவங்க அதே தொழில் செய்கிறவங்ககிட்ட காசு வாங்க மாட்டாங்க. நம்ம 2 பேரும் ஒரே தொழில் செய்கிறோம். பக்தி அங்கே இருந்தது, அன்பு அங்கே இருந்தது. ராமர் இருக்க அணைச்சிக்கிட்டார். இன்றைக்கி இவங்க தீண்டாமை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம காலங்காலமாகவே வசுதைவ குடும்பத்தை பின்பற்றி வந்திருக்கிறோம். தசரதற்கு நாங்கள் 4 புத்திரர்கள் இருந்தோம்ப்பா, உன்னுடைய அன்பினால் இன்று நீ எனக்கு 5வது சகோதரன் ஆகிவிட்டாய், நின்னோடு ஐவரானோங்கிறார். அப்போது அதுதான் அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது, உயர்ந்த வாழ்க்கை முறை. ஒரு நாட்டு ராஜான்னு கணக்கு கிடையாது, காட்டுவாசி. அவன் என்னைக்கு குளிச்சான்னு யாருக்குமே தெரியாது, வேடவ ஜாதியை சேர்ந்தவன். அவனை கட்டி அணைச்சிக்கிறாரு. ஏன்னா அன்பின் மிகுதியால் நடக்கிறது விஷயங்கள். அப்போது இதுதான் உண்மையான அந்த அன்பு தான் அடிப்படையாக இருந்திருக்கிறது. 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் அவள் செப்பு மொழி 18 சிந்தனை ஒன்றுடையால். மகாகவி சொல்லிட்டு போயிருக்கான். எத்தனை பாஷைகள் நம்ம நாட்டுக்குள்ளே, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்குள்ளே. சிந்தனை ஒரே சிந்தனை தான், தர்மம் தான் நம்முடைய சிந்தனை. என்ன நீ என்ன பாஷை வேணாலும் பேசிக்கோ, மனசு கனெக்டட்.
அப்போது அதுதான் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம சொல்லிக் கொடுத்த வசுதெய்வ குடும்பகம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ரெண்டாவது அடுத்த லைன் சொல்கிறாரு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதை விட பெரிய கர்மா தியரி சொல்கிறதுக்கு உலகத்திலே பாட்டு கிடையாது. ஒரு கிராமத்து மனுஷன் அவ்வளோ அழகாக சொல்கிறான். எவ்வளோ உயர்ந்த நாடுகளுடைய இன்றைக்கி ஃபிலாசபிலாம் எடுத்து எம்ஏ ஃபிலாசபி பிஏ ஃபிலாசபின்னு படிக்கிறவங்களாம் வெளிநாட்டுக்காரருடைய தத்துவங்களை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அதை விட உயர்ந்த தத்துவங்கள் நம்முடைய நாட்டு இலக்கியங்களிலே இருக்கிறது. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி இன்றைக்கி எவ்வளோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டுடைய அந்த பழங்கால வாழ்க்கை முறை ஒன்றும் சயின்டிஃபிக்காக நிரூபணம் படப்படவில்லையே தவிர இன்றைக்கி சயின்ஸ் அதெல்லாம் ஒன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் மெட்ராஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர், கிட்டத்தட்ட 40 வருஷமாக அங்கே ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார், மருத்துவம் ப்ராக்டிஸ் செய்கிறவர். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 6 கோடி ரூபாய்க்கு ஃபண்டு வாங்கி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணியிருக்காரு. அது உலகத்தில் மிகப்பெரிய ஜேர்னல்களில் இன்றைக்கி பேசு பொருளாகி விட்டுருது. லாஸ்ட் ஒரு 5 வருஷம் முன்னாடி அந்த விஷயம் என்ன தெரியுமா? பழைய சோறுல எவ்வளோ மகத்துவங்கள் இருக்கிறது அவர் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காரு. ப்ரீபயோட்டிக் இருக்கிறது, ப்ரோபயோட்டிக் இருக்கிறது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதுவரை கண்டுபிடிக்கல, பழைய சோறில் இருக்கிறதா அதை கண்டுபிடிச்சி அவர் எழுதியிருக்கார். அதை பற்றி எவ்வளவு அந்த நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நடக்குது, அதன் மூலமாக என்னென்னலாம் நடக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சி போட்டுக்கார். அதுக்கு 6 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. நம்ம ஊரில் சர்வசாதாரணமாக எல்லார் வீட்லேயும் சாயந்தரமான பாக்கி இருக்க சோறில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் நல்லா கொஞ்சம் உப்பை போட்டு கலக்கி சின்ன வெங்காயத்தை போட்டு நம்மளும் சாப்பிட்டு போயிட்டு இருந்தோம். அறிந்தும் அறியாமலோ மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை முறையை நாம் கொண்டிருந்தோம் என்பதுதான் உண்மை. ஏதோ ஒரு விதிவசத்தால் நம்ம வந்து அதெல்லாம் இழந்துட்டோம். எத்தனை அந்த கடைசியில் அந்த ரிசர்ச் பேப்பருடைய கடைசி பாயிண்ட் அவர் போடுறது என்ன தெரியுமா? ஒரு 100 பேருக்கு நீங்கள் வந்து வயிற்றில் புண்ணு இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வருதுன்னா குறைந்தபட்சம் 90 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே வராது. அவங்க இந்த பழைய சோறை தினசரி அவங்க காலையில் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டுக்கு மட்டும் அவர் அதை கொடுக்கிறார். எவ்வளோ உன்னதமான ஒரு விஷயம் இது! நம்ம பாரத பண்பாடு, பாரத வாழ்க்கை முறை, தமிழரின் மரபு, இதெல்லாம் எத்தனை பேர் நம்ம வீட்டில் பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம்? எனக்கு வயிறில் ஏகப்பட்ட புண்ணு, நான் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன். பெரிய விஷயம். நீங்கள் தான் அடுத்த வருங்கால நவீன யுகத்திற்கு நீங்கள் தான் பில்லர்களாக வருவீங்க. நீங்கள் தான் வருங்கால தலைமுறையின் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு நீங்கள் உங்ககிட்ட இருந்து தான் ஞானத்தை பெறுவதற்காக மக்கள் வந்து கூட்டம் வந்து குவியும். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய பழங்கால வாழ்க்கை முறையை பின்பற்றுவீர்கள். அதுதான் முக்கியம். மெட்ராஸில் மலர் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அடையாறு பக்கத்தில். ரொம்ப மோசம். காலையில் டைமில் அங்கே பார்க்க முடியாது. ஸ்கூல் போகிற குழந்தைங்களாம் அப்படி வேனில் வந்து இறங்குது, நேராக உள்ளே போகுது, அரை மணி நேரம் உட்காந்துருக்காங்க, டயாலிசிஸ் பண்ணுறாங்க, திரும்பி ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு அப்படியே போயிடுது. அந்த அரை மணி நேரம் டயாலிசிஸ் பண்ணும்போது வலி தெரியக்கூடாதுன்ட்டு ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துருக்குதுங்க. வரிசையாக பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. பார்த்தா என்னடா ஸ்கூல் யூனிஃபார்மில் இத்தனை பேர் வந்து படுத்துருக்காங்களேன்னு பார்த்தீங்கன்னா இதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டுடைய உணவு முறைகளே விட்டுட்டாங்க. இந்த தட்பவெப்பத்திற்கு, இந்த காலகட்டத்திற்கு நம்ம நாட்டில் எது நம்முடைய உடம்புக்கு, நம்மளுடைய ஜீன் படி, நம்முடைய மரபுப்படி, மரபணுப்படி நமக்கு எது ஒத்துக்குமோ அதுதான் நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. பீஸாவையும் பர்கரையும் கண்ட குப்பையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி இந்த காலத்து குழந்தைகளுக்கு உடலில் ஏராளமான வியாதிகள் என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. ஸ்கூல் போகிறவங்க 8ஆம் கிளாஸ் குழந்தைங்க 9ஆம் கிளாஸ் குழந்தைங்க வந்து அங்கே படுத்துருக்கு. ஏன்னா இந்த வாழ்க்கை முறை, உணவு முறை, இதை வந்து நம்ம சரியாக பின்பற்றாத பட்சத்தில் நம்முடைய உடலும் கெட்டு போய் விடுகிறது, மனமும் கெட்டு போய் விடுகிறது. இது ரெண்டுத்தையும் சரி பண்ணுறதுக்கு நான் ஆரம்பத்திலே ஒரு வழி உங்களுக்கு சொல்லிட்டேன். கொஞ்சம் பார்த்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, எதை சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதாவது இன்னும் சில விஷயங்கள் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இதே மாதிரி இதில் கேம்பில் நான் பேசினேன்னு ஞாபகம் இல்லை. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நான் யூஎஸில் கிட்டத்தட்ட லாஸ்ட் 20 வருஷமாக வருஷம் அம்மா கூட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கே பார்த்தீங்கன்னாலும் நியூயார்க் டவுன், மன்ஹாட்டன்லாம் போனீங்கன்னா அதிகமாக நான் பார்த்துக்கிற விஷயம் வந்து ஒரு தெருவுக்கு 2 இடத்துலையாவது போர்டு வச்சுருக்குறாங்க யோகா சென்டர். ஒரு தெருவுக்கு 2 போர்டாவது வச்சுருக்காங்க. வெள்ளைக்காரர்கள் வந்து யோகா மேலே அப்படி ஒரு கிரேஸ் அவங்களுக்கு. ஏன்னா உடலை
தக்க வைத்துக்கொள்ளும், உடலை நீண்டகால் வாழ வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு உபாயம் இது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த நாட்டில் அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. யோகா சென்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம். பிராணாயாமம்லாம் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளாக இருக்கிறது. வெளிநாட்டுக்காரர்களுக்கு நம்ம நாட்டுடைய அந்த பழைய காலத்து அந்த சித்தருடைய வாழ்க்கை முறை, நம்ம நாட்டுடைய அந்த பழைய வாழ்க்கை முறையெல்லாம் அவங்க வந்து தேடி 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 பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எத்தனை பேர் அதை பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். இது நீங்கள் யூடியூப்பில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பர் பிரெயின் யோகா நான் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். $3000 சார்ஜ் பண்ணுறாரு 1 மணி நேரத்துக்கு அந்த டாக்டர். சூப்பர் பிரெயின் யோகா சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அதாவது கொஞ்சம் அந்த மந்த புத்தி உள்ள குழந்தைகளுக்கு அவ்வளவாக அறிவை பெறக்கூடிய அந்த அந்த அது முடியாத குழந்தைகளுக்காக அவர் வந்து அதை சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம ஊரில் ஒரு குழந்தை சரியாக படிக்கலைன்னா டீச்சரு தோப்புக்குரணம் போட சொல்லுவாங்க. அது அந்த குழந்தைக்கு கீழிருந்து மேலாக ரத்த ஓட்டத்தை தலைக்கு அதிகமாக கொண்டு செல்வதற்கும் அதன் மூலமாக அதை புரிந்து கொள்வதற்குமாக உள்ள ஒரு வழி. ரத்த ஓட்டம் கூடுதலாக ஆக்சிஜன் நிறைய கிடைச்சதுன்னா மூளையில் உள்ள செல்கள் எல்லாம் வலுப்பெறும், உயிர் பெறும். அதனால் அது வந்து நினைவுத்திறன் மேம்படும், எல்லாமே அதில் கிடைக்கும். அதைத்தான் அமெரிக்காவில் இருக்க டாக்டர் புது பேரில் சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுவோம். அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ அழகாக சொல்லித்தராரு தெரியுமா? Stretch your right hand, fold, touch your left ear. Stretch your left hand, fold, touch your right ear. Right? Sit down, get up. Sit down, get up. 15 நிமிஷம். அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், இப்போ கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். திருப்பி அடுத்த செஷன். $3000. நம்ம ஊரில் 60 வருஷமாக கலகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸு பையனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாதான். அவன் எப்படி திரும்புவான்? எப்போ ஒரு டீச்சருடைய கையை வந்து கட்டி போடுறாங்களோ அப்பயே அடுத்த சமுதாயத்தை அழிக்கிறதுக்கான வேலைகள் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது எதற்காக சொல்கிறேன் இதெல்லாம் அப்படின்னா, அவ்வளவு சிறந்த வாழ்க்கை முறை, நம்முடைய உணவு முறை எல்லாமே அவ்வளவு சிறந்ததாக இருந்து கொண்டிருந்தது. அவன் கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு மதிப்பு வந்துடுது. வால்மார்ட்னு ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனி ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் சும்மா அந்த இதில் நடந்து போனீங்கன்னா அவன் புதுசாக ஒரு இது ஐட்டத்தை அங்கங்கே தொங்க விடுறான். ஒரு நல்ல ஒரு ஜிப்லாக் பேக் மாதிரி போட்டு அழகாக இவ்வளோ சைஸுக்கு ஒரு குச்சி மட்டும் தொங்கிட்டு இருக்குது. நான் இந்த வாட்டி யூஸ் டூர்லாம் போகும்போது அடிக்கடி போகும்போது பார்ப்பேன். நான் சரியாக கண்டுபிடிக்கல. அப்புறம் பார்த்தா அது வந்து வேப்பங்குச்சி $9.95. ஏன்னா அமெரிக்காவில் வேப்ப மரம் கிடையாது, இம்போர்ட் பண்ணி தான் வரணும். ஒன்று சவுத் அமெரிக்கா பிரேசிலேருந்து வரணும், இல்லைனா இந்த மாதிரி ஈக்குவேட்டர் கண்ட்ரீஸ்லேருந்து வரணும், ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ்லேருந்து வரணும். அவன் அதில் கீழே போட்டிருக்கான் கில்ஸ் ஜெர்ம்ஸ் அண்ட் லைக் இன்க்ரீசஸ் த கம்ஸ் ஸ்ட்ரென்த், என்னென்னமோ எழுதி வச்சுருக்கான். ஒரு 5-6 ஐட்டம். நம்ம ஊரில் எத்தனை பேர் வேப்பங்குச்சியில் பல்லு விளக்குறோம்? கரோனா காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் எல்லாம் கரோனாவால் உயிரிழப்பு குறைவாக இருந்ததுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தான்னா தெற்கு மாவட்டங்கள் தான். நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சு தெற்கு மாவட்டங்கள், மதுரைக்கு தெற்கு இருக்க மாவட்டங்கள் தான் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தோம். அந்த கரோலேஷன் போடுறான். கரோலேஷன்னா இதுக்கு அதுக்கு இணைப்பு போடுறான். இந்தந்த மாவட்டங்கள் வந்து கரோனாவில் உயிரிழப்பு கம்மியாக இருக்குது, இந்தந்த மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக இருக்கிற மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிற மாவட்டங்கள். ஆனால் அத்தனை மாவட்டங்களையும் வேப்ப மரங்கள் அதிகமாக இருக்குது. அதனாலேயே அந்த மாவட்டங்களில் உயிரிழப்பு குறைவு. வேப்ப மரத்துலேருந்து வர காற்று நல்லது, வேப்ப மர இலையை சாப்பிட்டா நல்லது, வேப்பம் பழத்தை சாப்பிட்டா நல்லது, அந்த குச்சி எடுத்து பல்லு விளக்குனா நல்லது. ஏன் வந்து இது வந்து உலகியல் ரீதியாக உலகத்தில் வந்து சயின்டிஃபிக் ரீதியாக இதை ஏன் வந்து நிறைய பேருக்கு பிரபலம் ஆகலைன்னா, சயின்ஸ் அதிகமாக கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிற அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் வேப்பமரம் கிடையாது. அதனால் நமக்கு இதன் மகத்துவம் தெரியாது. அவன் நாட்டில் ஒரு வேப்பமரம் மட்டும் வளரட்டும், உலகத்தையே வேப்பமரம் பின்னாடி இழுத்துட்டு போயிடுவாங்க. நாம் இங்கே வீட்டுக்கு 4 வேப்ப மரத்தை வச்சுக்கிட்டு அதை கூட நாம் கூட யூஸ் பண்ணாமல் எது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் ப்ரஷ் எடுத்து தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். நானோ கிரானியூல்ஸ், மைக்ரோ கிரானியூல்ஸ்னு பிளாஸ்டிக்லேருந்து வந்து நம்ம பல்லுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் போய் விட்டு தான் போய் விழுதும். அதனால் பிளாஸ்டிக்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே உடம்புல இருந்து கேன்சராக மாறும். பிளாஸ்டிக் ப்ரஷ் வச்சு பல்லு விளக்கிட்டு உட்காந்துருக்கும். அங்கே வால்மார்ட்டில் $10 கொடுத்து அவன் வேப்பங்குச்சி வாங்கி பல்லு விளக்கிட்டு இருக்கான். இதுதான் நான் வந்து நேரடியாக பார்த்துட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகாக சொல்லுவார், கண்டவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, நேராக கண்டவன் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னாரு. நம்ம நான் கண்டவன்ட்டு சொன்னேன், கண்டவன் பேசுகிறேன்.
இதுதான் இன்றைய இன்னைக்கு வாழ்க்கையுடைய ஸ்திதி. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு, நிலைமை இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறது. அது என்னமா இன்னைக்கு நான் சொன்னல எடுத்தோடனே வாழை இலையில விட்டமின்கள் இருக்கிறதாக அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிறது. வேப்ப மரத்துடைய பட்டையை நான் வேப்ப மரத்து குச்சியை தேய்க்கிறதுனால முடியுங்கிறது இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்குது. பழையசோரை பற்றி கண்டுபிடிச்சிருக்கிறது, யோகாவை பற்றி கண்டுபிடிச்சிருக்குது, பிராணாயாமத்தை பற்றி கண்டுபிடிச்சிருக்குது, தோப்பக்கிரத்தை பற்றி கண்டுபிடிச்சிருக்கு. இன்றைக்கி அறிவியல் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தையும் சர்வசாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்த விஷயங்கள் தானே. வேப்ப மரமாகட்டும், வேலை பண்ணுறதாகட்டும், பழைய சோறு சாப்பிட்றதாகட்டும், ஏதாவது ஒன்றா சொல்லிக்கிறது புதுசாக ஏதாவது ரொம்ப கஷ்டமான விஷயமா? நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக கிராமத்தில் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் தானே. நாம் பரபரப்பான வாழ்க்கை முறையில் மாட்டிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறோங்கிற பேரில் நம்ம அடிமைகளாக தானே போயிட்டு இருக்கிறோம், நோய்களுக்கும் மற்ற பிரச்சனைகளுக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறீங்க. இந்த பர்டிகுலர் ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்னு நீங்கள் கேட்கணும் ஒருத்தர்கிட்ட. ஒரு 4 வயசு குழந்தை சொல்கிறத கேட்பீங்களா? ஒரு 40 வயசு ஆள் சொல்கிறத நம்புவீங்களா? 40 வயசு ஆள் சொல்கிறது தான் நம்புவீங்க. அமெரிக்காங்கிறது 4 வயசு குழந்தை 1600 தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க நாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கல்ச்சர்னால் என்னன்னு தெரியாது. அவங்க நாட்டில் இருக்கிறதெல்லாம் லைஃப் ஸ்டைலுங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான். இந்தியா 10,000 வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு. அப்போ நம்ம சொல்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். மன ரீதியாகவோ விஞ்ஞான ரீதியாகவோ அதை இவங்க ஸ்டெலஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சு இவங்க செய்ய போகிறதுக்கு இன்னும் 1000 வருஷம் கூட ஆகலாம். நம்ம 10,000 வருஷம் முன்னாடி சொன்னோம் நவகிரகங்கள்னு. இப்போ தான் 300 வருஷம் முன்னாடி இவன் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சி 9 கிரகங்கள் இருக்கிறது, 9 பிளானட்ஸ் ஆர் இந்த சோலார் சிஸ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையில் இருக்கிற நம்ம எழுந்து கொண்டிருக்கிற எத்தனையோ விஷயங்களை இவன் இன்னும் ஒரு 300 வருஷம் கழிச்சு கண்டுபிடிப்பான், 500 வருஷம் கழிச்சு கண்டுபிடிப்பான், 1000 வருஷம் கழிச்சு கண்டுபிடிப்பான். அன்னைக்கு அது பின்னாடி நம்மலாம் ஓடுவோம், சூப்பர் பிரெயின் யோகாவுக்கு பின்னாடி ஓடுற மாதிரி. இதுதான் பாரதத்துடைய மகிமை. இதை கட்டி காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் இல்லை. நடுப்புற சந்தரிசாக்களில் கலகங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுதான் நம்மளுடைய இன்றைய நிலைமை. இப்போ இன்றைய நிலைமையில் எவ்வளவு ஒரு பொறுப்பை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டியதில்லை. நம்ம பொறுப்பு நமக்கு நிறைய இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுக்க நடைபயணம் சென்று கொண்டிருக்கிறார். எல்லா இடத்துலையும் ஒரு பார்க்கிறார் என்னென்ன எப்படியெல்லாம் வாழ்க்கை முறைகள் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலையும் வேறு வேறு விதமான வாழ்க்கை முறைகள். ஆனால் நம்ம சிந்தனையில் ஒன்றுபட்டவர்கள் நம்மெல்லாம். ஒரே நாட்டிலேருந்து பிரிஞ்சு போனான், ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு மாநிலத்தை இன்னைக்கு அப்படி போட்டு கொள்கிறான் ரஷ்யாக்காரன். முதல் 3 நாள் போரில் 45,000 இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த விதமான நோயும் கிடையாது, எல்லா ஆரோக்கியமான இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முதல் 3 நாட்களில். ஒரே நாட்டுக்குள்ள அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு சகிப்புத்தன்மை இல்லாமை. ஆனால் நம்ம நாட்டில் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். மனுஷங்களுக்குள்ள கிடையாது, மிருகங்கள், பட்சிகள், பறவைகள், ஜடப்பொருட்கள் எல்லாமே நாங்கள் ஒன்று தான் அப்படின்னு சொன்னார் பாரதி. இந்த மாதிரி ஒரு சிந்தனை யாருக்கு வரும்? மனுஷங்களுக்குள்ளேயே அவனால் ஒன்றா வாழ முடியாது. இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த ஆளுங்க தான். இத்தனைக்கும் அவன் நாட்டில் உக்ரைனில் இருக்கிற பெரும்பாலான விஷயங்களை கட்டி கொடுத்தது ரஷ்யாவுக்குள்ளே அவன் ஒன்றா இருந்த காலத்தில் தான். ரஷ்யா தான் செஞ்சது, அவன் தன் நாட்டுடைய அங்கமாகத்தான் இருந்தார்கள். அப்போ இவ்வளோ ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறது உலகத்திலேயே. இன்றைக்கு இந்த 2024 கணக்கு எடுத்துக்கோங்க, 2023 கணக்கு எடுத்துக்கோங்க, லாஸ்ட் 10 வருஷம் கணக்கு எடுத்துக்கோங்க, போய் கூகுளில் நீங்களே தெரிய பாருங்க. உலகத்திலேயே அதிகமான அளவு துப்பாக்கியால் சுடப்பட்டு ஷூட்டிங்ஸ் பப்ளிக் பிளேசஸில் நடக்கிறது அமெரிக்கா. வளர்ச்சியடைந்த நாடு, உலகத்திலேயே மிகவும் வளர்ச்சியடைந்த நாடு சொல்லிட்டு இருக்கீங்களே, அங்கே தான் அதிகமான அளவு பொது இடத்தில் மக்கள் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். வளர்ச்சியடைந்த நாடாது. யார் வேணாலும் நீங்கள் கடையில் போய் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிற மாதிரி கடையில் போய் அங்கே துப்பாக்கி வாங்கிக்கலாம். லைசன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. வளர்ச்சியடைந்த நாடாது. உன்னுடைய மிருகத்தன்மையை நீ எப்படி வேண்டுமானாலும் வளர்த்துக்கொள்ளலாம். அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளுடைய மிகப்பெரிய சவால் இன்றைக்கு என்ன தெரியுமா? குறைந்தது 60லிருந்து 80% குழந்தைகள், கல்லூரி பள்ளி குழந்தைகள் அங்கே போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை செய்யறதுக்காக நம்ம நாட்டு கழகம் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? இங்கே எப்போ பார்த்தாலும் தினசரி பேப்பரில் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு போதைப் பொருள் பிடிப்பு, 2000 கோடிக்கு போதைப் பொருள் பிடிப்பு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நாட்டு அளவுக்கு நாமளும் வளர்ச்சி அடையணுமா?
எல்லா ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாரும் அந்த நாட்டு அளவுக்கு வளர்ச்சி அடையணுமா, முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே 60-65 வருஷமாக. இதுதான் நம்ம உண்மையான நம்ம எதை பற்றி நம்ம புரட்சி பண்ணுறோங்கிற பேரில் எந்த அளவுக்கு நம்ம மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. எந்த அளவுக்கு நம்முடைய உன்னதமான நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்மை தற்காத்துக் கொள்கிற அந்த திறமைகளும் நம்ம விட்டு போயிடுச்சுங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. விவேகானந்தர் நடைப்பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பாரதம் ஃபுல்லாக. கேரளாக்குள்ளே போகிறாரு, ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு திணையில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூலுடைய ப்ரேயர்லேயே வருமே ரொம்ப அழகான வேத மந்திரங்களுடைய மிக முக்கியமான ப்ரேயரில் ஒன்று, தமசோமா ஜோதிர்கமயம், இருளிலிருந்து ஒளியை நோக்கி அழைத்து செல்வாயா இல்லையா. தமசு ரஜஸ் சாத்வீக குணம், கல் புல் பூண்டு மாதிரி சாதாரணமாக ஜடப்பொருளாக இல்லாமல் எழுந்து முயற்சி செய், போராடு, வெற்றி பெறு அப்படிங்கிறது தான் விவேகானந்தருடைய வாழ்க்கை. அப்போது புல் பூண்டு பறவை இது ஒரு ஜடப்பொருளாக இல்லாமல் முதல்ல ஏதாவது செயலை செய்யணும். செயலை செய்து 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 கடைசியில் அந்த செயலின் மீது பற்றில்லாமல் அந்த செயலை செய்ய முடிந்து விட்டால் நீ அடுத்த லெவலுக்கு ரெடி ஆகிட்ட. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்னது. அதற்கப்புறம் நீ செயல் செய்யும் நிலையிலிருந்து விடுபடுவதற்கான தகுதி உனக்கு வந்து சாத்வீக குணத்திற்கு நீ செல்ல முடியும். இதுதான் மனிதன் படிப்படியாக தியரி ஆஃப் எவல்யூஷனில் இதெல்லாம் வரும் கொஞ்சம் காலம் கழிச்சு சயின்ஸ்லையும் சொல்லுவாங்க. டார்வின் ஃபிசிக்கல் பாடியை வச்சு பேசிட்டு போயிட்டாரு. மென்டல் பாடியை வச்சு பேச ஆரம்பிச்சாங்கன்னா இதெல்லாம் வரும் அவங்களுக்கு. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிப்பாங்க. சயின்ஸ் ரொம்ப ஸ்லோ கம்பேரிங் டு த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். மெய்ஞானத்தையோட கம்பேர் பண்ணி ஆன்மீக ஞானத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா அறிவியல் ரொம்ப 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 ஸ்லோ. அப்போது விவேகானந்தர் அந்த ஆளை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதிரி திண்ணையில் படுத்து தூங்குறதுக்கு போய் நீ திருடையாவது செய்யலாமேடா அப்படின்னு கேட்டார். அது என்ன, ஏதாவது வேலை செய் அப்படிங்கிறதுக்காக அந்த உத்வேகம் வர வேண்டும், ஏதாவது உள்ளேருந்து வரணும். நீ வெறும் பாறை மாதிரி சும்மா உட்காந்துருக்கூடாது. அதை 4 பேர் இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. நீ தாமசீக குணத்திலிருந்து ராஜசீக குணத்திற்கு வரணும், அதற்காக எழுந்து வேலை செய். அதை சொன்னார். அப்போ எதற்காக இதை நம்ம சொல்கிறோம் என்றால், அந்த மாதிரி நம்மளுடைய செயலில்லாத நிலையிலிருந்து செயல்படும் நிலைமைக்கு செயல்படும் நிலையிலிருந்து மேலே நாம் உயர வேண்டும். அப்போ அந்த மாதிரி தான் இப்போ நீங்களாம் எவ்வளோ நேரமாக நான் பேசிக்கிட்டு இருக்க நடுப்புற கைத்தட்டு நீங்கள் மறந்து போயிடுறீங்க. நீங்கள் நடுப்புற தூங்கிட்டீங்கன்னா இந்த செயல்படாத நிலையிலேருந்து உங்களை செயல்பட வைக்கிறதுக்காக நான் எதாவது பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இப்போ அது வந்துருச்சா, ஓகே சரி, உங்களை செயல்பட வைக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுறேன். இது எந்த பக்கம் பண்ணுறது? சரி, யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க, உங்களை செயல்பட வைக்கிறதுக்காக சொல்கிறேன். வெரி குட், கொஞ்சம் எந்திரிங்கம்மா. இதில் என்ன வரப்போகுது எனக்கே தெரியாது, சத்தியமாக மறந்துட்டேன். இதானப்பா கரெக்டா? இதானே? இது பாருங்க, இதுதான் கேள்வி. இங்கிலீஷில் வவ்வல்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது என்னன்னு தெரியும்? வெளியே சொல்லாதீங்க. இப்போ இந்த கேள்வியை படிச்சுட்டு எனக்கு பதில் மட்டும் சொல்லுங்கள். இது வேற சத்தமாக சொல்லக்கூடாது. ஹலோ, வவ்வல்ஸ் படிக்காதவங்க தான் நம்ம மேரின்னு சொல்லுவீங்க. டூனோ, கரெக்டு, தேங்க்யூ, வெரி குட். உங்கள் உடம்பை நீங்களே காப்பாற்றிக்கோங்க ஒரு வாட்டி. டூனு தான் கரெக்ட் இல்லையா? நம்ம இந்த மாதிரி தான் இருக்கோம். அந்த எல்கேஜி குழந்தை சொல்லிச்சு இல்லையா, மாடு புள்ள தின்னுச்சு. இப்போ நான் கல்லூரி பேராசிரியர் இருக்கிறதுனால நான் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பாடங்கள். மின்னணு துறையில் சர்க்கியூட் எல்லாம் டிசைன் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணுறது செல்ஃபோனுக்குள்ளே இருக்கிற சிப்பலுக்குள்ளே இருக்கிற சர்க்கியூட்லாம் டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு பாடங்கள்லாம் எடுப்பேன். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் குழந்தைகளுக்கு அந்த சிந்திக்கிற திறன் கூடணும், அவன் நல்லா வேகமாக அதை செய்யணும். பிகாஸ் ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட் அதான் நமக்கு வேண்டியது. ஸ்பீடாகவும் இருக்கணும், சரியாகவும் சொல்லணும். இல்லைனா நம்மளால் அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஐஐடிலலாம் என்டர் பண்ண முடியாது, அமிர்தாக்குள்ளெலாம் வர முடியாது. அமிர்தா விஸ்வவித்யாபீடம்லாம் நம்ம வரணும்னா ரொம்ப ரொம்ப நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கி தான் உள்ளே வந்திருக்கணும். அப்போ அவங்க திரும்பி அடுத்த லெவலில் போகிறதுக்காக அவங்கள இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நடுப்பு இந்த மாதிரி ஸ்லைடெல்லாம் போட்டு விட்ருவேன். ஒரு 10 ஸ்லைடு 10 சர்க்கியூட் நடுப்புற இந்த மாதிரி ஒரு ஸ்லைடை போட்டு விடுவேன்.
அப்போ நம்மள மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஒரு ட்ராக் வெளியில் போயிட்டு வருவாங்க. இதுக்கு பேர் லேட்ரல் திங்கிங். அப்போ கொஞ்சம் பிளட் ஃப்ளோ மாறும். டாக்டர்ஸ் இந்த காலத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் மாதம் ஃபுல்லாக வலது கையால் பல் தேய்க்கிறீங்கன்னா மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் இடது கையால் பல் தேய்ங்க. இப்போ மைண்டுடைய சில பர்டிகுலர் செல்ஸ்லாம் திடீர்னு ரிவைவ் ஆகிக்குமா. மாதத்தில் ஒரு நாள் இடது கையால் தேய்ச்சிப்பார். டக்குன்னு மனசு அந்த மைண்டில் இருக்கிற சில இடத்துல அப்படியே ஸ்டாக்னெண்ட் ஆகி போன செல்லுலாம் அந்த ஒரு நாள் ரிவைவ் ஆகிக்கும். டெய்லி தேய்ச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் இடது கை பழக்க முடியும் ஆகிடுவீங்க. அதையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி அப்பப்போ நம்ம அந்த விட்டு போன இடத்தெல்லாம் டச் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லைஸில் நடுப்பு நான் போட்டுட்ருப்பேன். 3 தான். இந்த காலத்து குழந்தைங்க ரொம்ப புத்திசாலிங்க. எவ்வளோ பவ்யமாக நிற்கிறான் பாருங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறான். இப்போ யாராவது ஒருத்தர் கை தூக்குங்கப்பா அந்த சைட்லேருந்து. சரி, அது கை தூக்கிட்டார் அவர், ப்ளூ கலர் ஷர்ட். ஓ, தலையை சொரிஞ்சிங்களா? சாரி. சரி சார், இதில் என்ன படிக்கணும்னா அந்த வார்த்தைகளை படிக்கக்கூடாது, அந்த கலரை மட்டும் வேகமாக சொல்லணும். சூப்பர். அவர் பாவம் ஏதோ கவுண்டமணி படத்தில் வந்த மாதிரி இப்படி பண்ணாருன்னு நான் டக்குன்னு கை தூக்கிட்டேன்னு நினச்சிட்டேன். அந்த படத்துலையும் அப்படி தான் கவுண்டமணி வந்து அது சக்ஸஸ், அந்த சேலஞ்சில் சவாலை வெற்றி பெற்றுருவார். வெற்றி பெற்று அவருக்கு கப்பு கொடுக்கும்போது யாரா என்ன உள்ளே பிடிச்சி தள்ளினதுன்னு கேட்பார். அந்த மாதிரி தான் அம்மா வந்து 40-50 வருடங்களாக தமிழ்நாட்டில் அம்மா டூர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவுடைய அடிப்படையான ஒரு அறிவுரை என்னென்னா, நம்ம மனிதர்கள் நம்ம எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சளைக்காத மனமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விவேகானந்தர் சொல்கிறார் அல்லவா. அம்மா அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைக் ஐ வில் பி ஹாப்பி, ஹாப்பினஸ் இஸ் அ டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறதான். இதை நான் வருஷம் அம்மாவுடைய சத்சங்கம் நடக்கிற டைமில் டிஸ்பிளேயில் மதுரையிலலாம் நான் பார்த்துருக்கேன். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். சந்தோஷம் என்பது ஒரு தீர்மானம். இது அம்மா வந்து கிட்டத்தட்ட 95லேருந்து அம்மா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான். எல்லாரும் அம்மா பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும். அது யாரோ ஒருத்தரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார். இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணார், அதை ஒரு பாட்டாகவே எழுதிட்டார். அது தமிழ்நாட்டில் இன்றைக்கி சூப்பர் டூப்பர் ஹிட் பாட் ஆகிடுச்சு. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமாக இருப்பேன். அதுக்கு எனக்கு தெரியாதுப்பா, சத்தியமாக நான் படம் பார்க்குறதில்ல, யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ மகாத்மாக்கள் கொடுத்த அந்த அறிவுரையை தான் நம்ம சாதாரண வாழ்க்கையை நம்ம பயன்படுத்திக்குவோம். அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து பகவத்கீதை கிருஷ்ணர் கொடுத்த காலத்துலேருந்து அந்த காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண கிராமத்தில் வாழ்கிற ஒரு குடியானவன், ஒரு வார்த்தை கூட எழுத படிக்க தெரியாதவனும் உன்னதமான வாழ்க்கை முறையைத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தான், மன அமைதியை பெற்றிருந்தான். அதுதான் பாரத பண்பாடு, அதுதான் பாரதத்துடைய மகிமை. நடுப்புற வேறு டாபிக் நான் மாறிட்டேன். எதை பேசிகிட்டு இருந்தோம் மறந்து போயிடுச்சு. டாபிக்ஸ் நம்ம கலரை தானே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம இந்த இடத்துல கீழே ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காங்க, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். யுவர் ரைட் பிரெயின் ட்ரைஸ் டு சே த கலர், பட் யுவர் லெஃப்ட் பிரெயின் இன்சிஸ்ட் ஆன் ரீடிங் த வேர்ட். அவர் தயங்கி தான் சொன்னார். முதல்ல வருது வெளியில், அப்புறம் திரும்பி கரெக்டாக அந்த கலரை கரெக்டாக சொன்னார். இது ஒரு அப்சர்வேஷன். புரியுதா? இப்போ நம்ம ஊரில் போய் சொன்னீங்கன்னா, நீ டிக்ஷனரி வாங்கும்போதே பார்த்து வாங்கியிருக்கணும்னு சொல்லுவாங்க. The word incorrectly spelt incorrectly in every dictionary. அது தப்பா ரைட்டா? தப்பு தானே? So there is only one person here who is telling incorrectly is correct. அதானம்மா? தப்பு தான் சரிங்கிறீங்க நீங்கள். ஸோ இட்ஸ் இன்கரெக்ட்.
இன்கரெக்ட்லி இல்லை, தெரியும் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்ன? என்னப்பா அது? எத்தனை ஸ்கூல் வந்திருக்காங்க இங்கே? 4 ஸ்கூலோட டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. அதுவும் அமிர்த வித்யாலயம் சிபிஎஸ்சி, தமிழ்நாட்டில் நல்ல பேர் வச்சிருக்கிற ஸ்கூலு. தெரியும் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்ன? What is the opposite of the sentence I know? நாலு ஸ்கூல் நீங்கள் தான் நம்ம பார்த்துக்கிறீங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்ம போன வருஷம் இது சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை, சாமானிய மட்டும் தெரியும். இந்த ஒரு சின்ன இதை பற்றி ஒரு அழகான அந்த ஒரு டீச்சர்களுடைய ஒரு நம்மளுடைய மகத்துவமான ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள்லாம் ஸ்கூல் காலேஜ் படித்தப்ப நீங்களும் அப்படியே இருந்திருப்பீங்க, நான் கண்டிப்பாக நம்புகிறேன். எனக்கு ஒரு டீச்சரை பிடிச்சி போச்சுன்னா அந்த சப்ஜெக்டை கஷ்டப்பட்டு வீட்டில் உட்காந்து படிப்பேன். சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டாக கூட இருக்கலாம், எனக்கு அந்த டீச்சரை பிடிக்கும். அவங்க இதில் மானத்தை காப்பாற்றிக்கணும். காலேஜ் படிக்கவே அப்படி தான் இருந்துச்சு. அப்போது எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், அந்த குழந்தைகளுக்கு உங்கள் மேல் அளவு கடந்த அன்பு இருக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ டெய்லி உங்களை பார்க்குறாங்க, உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி உங்களுக்கும் அவங்க மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்க தான் செய்யும். என்னுடைய குழந்தைகள் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரத்தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு டீச்சரு, 6ஆம் கிளாஸ் எடுக்கிற டீச்சரு, தன்னுடைய குழந்தைகள் நல்லபடியாக அவங்க பாஸ் ஆகணும்னு ஆசைப்படுற டீச்சரு, ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருது ஒரு நாள். அந்த டீச்சருக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கிளாஸ் அவங்க கிளாஸ் டீச்சராக இருக்கிற அந்த கிளாஸில் இருக்க எல்லா பசங்களும் நல்லபடியாக அந்த இன்ஸ்பெக்ஷன் பாஸ் ஆகணும்னு ஒரு ஆசை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடியே, தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் 2 நாள் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடியே அந்த கிளாஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஓ வர நேரத்தில் அவர் முன்னாடி வச்சு நான் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பேன், தெரியுதோ தெரியலையோ எல்லாரும் கை தூக்கிடணும். இதுதான் முக்கியமான டீச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். தெரியுதோ தெரியலையோ எல்லாரும் கை தூக்கிடணும். தெரிஞ்சவெல்லாம் வலது கையை தூக்கு, தெரியாதவெல்லாம் இடது கையை தூக்கு, ஆனால் எல்லாரும் கை தூக்கிடணும். இதுதான் அவங்க கொடுத்து வச்சிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தட் அந்த டிஓ என்ன நினைப்பாரு, எந்த கேள்வி டீச்சர் கேட்டாலும் எல்லாரும் கை தூக்கணும், இந்த கிளாஸ் சூப்பர் கிளாஸ் போல இருக்குன்னு நினச்சிருப்பார் அவர். இதுதான் அவங்களுடைய டெக்னிக். ஸோ டிஓ வராரு. வந்தப்போ அவர் இதில் டீச்சர் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. பசங்களை தமிழில் கேட்குறாங்க, இங்கிலீஷில் கேட்குறாங்க, மேக்ஸில் கேட்குறாங்க, சயின்ஸில் கேட்குறாங்க, எல்லா பசங்களும் கை தூக்குறாங்க. டீச்சருக்கு தெரியும் எவன்லாம் வலது கை தூக்கணும்னா அவனை கை காமிச்சு யூ டெல் அப்படின்னு எழுப்பி விட்டுருவாங்க. அழகாக சீன் கிரியேட் பண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கு. அவரும் சந்தோஷமாயிட்டார், கிளம்பிட்டார். கிளம்புகிற நேரத்தில் அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம், அந்த கடைசி ரோலேருந்து யாரையுமே கேட்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த டீச்சர்கிட்ட சொல்லார், அந்த கடைசி ரோல இருக்கிற பையன் எல்லாத்துக்கும் கை தூக்கணும், நீங்கள் அவனுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல அப்படின்னு. அந்த பையனை பற்றி டீச்சருக்கு நல்லாவே தெரியும். நம்ம அமிர்த வித்யாலயம் பையன் கிடையாதவன், வேறு ஸ்கூல் பையன். எது கேட்டாலும் தெரியாதுன்னு கரெக்டாக சொல்லுவான், எது கேட்டாலும் தெரியாதுன்னுவான். அப்போ டிஓ திரும்பி சொல்கிறாரு, அந்த பையனை ஒரு கேள்வியாவது என் முன்னாடி கேளுங்க, அவன் எல்லாத்துக்கும் கை தூக்கணும், அவனுக்கு சான்ஸே நீங்கள் கொடுக்கல அப்படின்னு. இவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த கேள்வி தான் கேட்டாங்க. தெரியும் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்ன? வெரி குட், உக்கார். டீச்சர் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா குரு ஆண்டவனுக்கும் மேலன்னு ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது அந்த டியூ அப்பயும் போக மாட்டேங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, சயின்ஸ்லேருந்து ஏதாவது கேள்வி கேளுங்க, அந்த பையன் எப்போ பார்த்தாலும் கை தூக்கணும், அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, சயின்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேளுங்க அப்படிங்கிற. டீச்சர் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கேட்குறாங்க, பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? முடிஞ்சு போச்சு. டீச்சர் காப்பாற்றணும்னு நினச்சினா, அதாவது எதற்காகனா அன்பு தான் எல்லாத்துக்குமே இயக்கு சக்தி. அதுக்காக சொல்லி கொண்டிருக்கேன் இந்த விஷயத்தெல்லாம். அப்போது அப்படி நம்ம ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் ஒரு 40-50 குழந்தைகளை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கே இந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு அன்பு பீறிட்டு வருகிறது என்றால், உலகம் முழுவதையும் தன்னுடைய குழந்தைகளாக கண்டு
அத்தனை பேரும் மனுஷர்கள், லைக் மற்ற ஜீவராசிகள் எல்லாத்தையும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கிற ஒரு உலக தாய்க்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்கும், எந்த அளவுக்கு மனசுக்குள்ள சக்தி இருக்கும், எந்த அளவுக்கு அவங்களை காப்பாற்றணுங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். அதுதான் நம்மளுடைய அம்மா. நீ 85 வயசு தாத்தா போனாலும் அம்மா வந்து மகனே மகனேன்னு தான் சொல்லுவாங்க. 8 வயசு குழந்தை போனாலும் அம்மா தான் சொல்லுவாங்க. மனதிற்குள் அந்த தாய்மை பாவம் பொங்கி வழிந்து பரவி பாய வேண்டும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சாதாரணமாக இருக்கணும். நமக்கு என்னுடைய புருஷனை பிடிக்கும், பொண்டாட்டியை பிடிக்கும், இல்லைன்னா குழந்தைகளை பிடிக்கும், என் குடும்பத்தை பிடிக்கும், இல்லைன்னா கொஞ்சம் போனால் சொந்தக்காரங்களை பிடிக்கும், இல்லை அதோட கொஞ்சம் தாண்டி போனால் இன்னும் கொஞ்சம் எங்கள் தெருவில் இருக்கவங்க எல்லாரையும் பிடிக்கும், இல்லைன்னா எங்கள் ஜாதிக்காரங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும், இல்லைன்னா எங்கள் ஊர்க்காரங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும், இல்லைன்னா எங்களுடைய தமிழ்நாட்டுக்காரங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும், இல்லைன்னா இந்தியாக்காரங்களெல்லாம் பிடிக்கும். இப்படி தானே போய்கிட்டு இருக்கிறோம். மனது விரிந்து 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 என்னுடைய அன்புடைய எல்லை விரிய 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 உலகத்தில் இருக்க இந்த சகல ஜீவராசிகளையும் நான் ஒரே லெவலில் தான் பார்க்குறேன். என்னுடைய அன்பு அந்த எல்லா இடத்துலையும் பொங்கி பரவி பாயுதுன்னா அப்படி ஒரு சக்தி, அப்படி ஒரு அன்பு நமக்குள்ள, அந்த அளவுக்கு வீரியமாக நமக்குள்ள ஒரு அன்பு இருக்குது. எந்த வேற்றுமையும் பாராமல் எல்லாரையும் இணையாக நேசிக்க முடிகிறது என்றால் அம்மா அளவுக்கு சக்தி நமக்கும் வந்துடும். அந்த சக்தியை பெறுவதற்கு யாரோ கிட்ட கேட்டாங்க, அம்மாவுக்கு எப்படி இவ்வளவு சக்தி? ஒரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அம்மாவுடைய தரிசனத்துக்கு போகிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அம்மாவுடைய பக்தர்களாக இருக்கிறார்கள். அம்மா இதுவரை 7 கோடி பேரை கையால் தொட்டு அரவணைச்சிருக்காங்க. பூமி தோன்றின நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனி மனிதன் மனித உடம்பு எடுத்து வந்த ஒரு ஆள் 7 கோடி பேரை தொட்டதா சரித்திரமே கிடையாது. நினச்சி பாருங்க, இப்போ நம்மலாம் சேரில் உட்காந்துருக்கோம், ஆடாமல் அசையாமல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சேரில் இருக்கிற மாதிரி நம்ம ஆடிக்கிட்டே இருந்து பாருங்கள், முதுகெலும்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் உன் சொந்த குழந்தைய மடியில் வச்சுட்டு ஆடி பாருங்கள், முன்னாடியும் பின்னாடியும் முதுகெலும்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். சொந்த குழந்தைய கூட மடியில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு ஆட முடியாது நம்மளால். அம்மா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும் அசைஞ்சு தரிசனம் கொடுத்து மகனே மகளேன்னு கொஞ்சி அவங்களுக்கு விபூதி குங்குமம் பிரசாதம் கொடுத்து அவங்க கண்ணீரை தொடச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. யாருன்னே தெரியாது. கலியுகத்தில் கடவுள் வருகிறார். எந்த வடிவத்தில் வருகிறார், அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதற்காவது கொஞ்சமாவது விவேகானந்தர் சொன்ன மாதிரி தமசிலிருந்து நம்ம ரஜசிக்கு வரணும், ரஜசிலிருந்து சத்துவகுணத்துக்கு போகணும். அப்போ தான் மூளையில் அந்த தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைச்சா தான் எது என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். ராமபிரான் வந்து வேடுவனை போய் அணைச்சிக்கிட்டாரு. 35 வருஷம் முன்னாடி அம்மா ஆசிரமத்து தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க. தரிசனத்துக்கு லைனில் வரவங்கன்னா மூக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட வரும்போது என்ன மக்களே அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்கே ஒருத்தன் நிற்கிறான், ஒரு தொழுநோயாளி, உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது, நாறுதுமா அப்படிங்கிறாங்க அம்மாட்ட வந்து. அவன் எதுக்கு வந்திருக்கான்? அவனும் அம்மாட்ட தரிசனம் வாங்கணும் வந்திருக்கான். உடம்பு ஃபுல்லாக புண்ணு, சீழ் வழியுது, பக்கத்தில் போனாலே நாறுது. நம்மளால் சொந்த குழந்தைய குளிக்காமல் வந்துச்சுன்னா பக்கத்தில் சேர்க்க மாட்டோம். ஆனால் அது ஒரு தாய்மையை எதிர்பார்த்த அந்த அடிப்பட்ட ஜீவன் வந்திருக்கிறது. யாருமே அவனை கவனிக்கிறதுக்கு இல்லை. தத்தன் என்கிற ஒரு தொழுநோயாளி வருகிறான். எல்லாருக்கும் தரிசனம். என்ன அவனை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை தொட முடியாது, யாரும் விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய மனிதாபிமானம் அவ்வளோதான் இருக்குது. எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து முடித்த பிறகு அவனை அம்மா தரிசனத்துக்கு அழைத்து அவனுக்கும் தரிசனம் கொடுக்கிறார். எந்த பாரபட்சமும் காமிக்கவில்லை. அழுகிறான், கண்ணெல்லாம் மூடிக்கிச்சு அந்த தொழுநோயில். ஒரு தாய்மையின் உச்சகட்டத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். என்னுடைய சொந்த குழந்தையா இருந்துச்சுன்னா நான் அதை வந்து அழுக்கா நினைப்பேனா? அம்மா இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசியும் தன்னுடைய சொந்த குழந்தைகளாக பார்க்கிறார்கள். அவனுடைய அந்த அழுக்கான அந்த உடம்பை கூட அம்மா நக்கி சுத்தம் செய்கிறார். சில புண்ணுகளை அவன் கண்ணீர் விழிக்கிறான். ஏன்னா அவனுடைய சொந்த தாய் கூட அவனை கவனிக்கல, மனைவி கூட கவனிக்கல. அப்புறமா வந்து ஒரு சுவாமி ஆசிரமத்தை, அந்த காலத்துல இருந்த ஒரு பிரம்மச்சாரி, ஒரு இளவயது பிரம்மச்சாரி வந்து யோசிக்கிறார், அம்மாவுக்கு வந்து கருணை அதிகம்னு நமக்கு தெரியும், ஒரு தாய்மை உணர்வு அதிகம்னு தெரியும். அதற்காக வந்து நினச்சி பாருங்கள், நம்மளால் வந்து ஒரு அழுக்கான ஒரு பொருளை கூட கண்ணால் பார்க்க கூட நம்ம தயங்குகிறோம். ஒரு தொழுநோயாளியுடைய சீழ்வடியும் புண்ணை நாக்கால் நக்குகிறார் என்றால் இது என்ன அர்த்தம்னு அந்த காலத்து அம்மா கூட இந்த பிரம்மச்சாரி யோசிக்கிறார். இன்னைக்கு ஆசிரமத்திலேயே ஒரு மூத்த துறவி அவர். அதற்கு பின்பாக அவர் வந்து ஒரு சயின்ஸ் படித்தவர். அதுக்கு பின்பாக அவர் சில இடங்கள் எல்லாம் எடுத்து பழைய குறிப்புகள் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அதில் சித்தர் பாடல்கள் எல்லாம் சில இடத்துல சொல்லப்படுகிறது. மகாத்மாக்களுடைய எச்சில் கூட மருந்துன்னு போட்டிருக்கு. நான் சொல்றது 40 வருஷம் முன்னாடி கதை. இன்னைக்கும் அந்த தொழுநோயாளி உயிரோடு இருக்கான், ஆரோக்கியமாக இருக்கிறான், ஆசிரமத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறான். எதற்காக சொல்கின்றால் நமக்கும் அந்த அளவு சக்தி நமக்குள்ளே இருக்கிறது. நாம் அதை வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு வகுப்பறையில் உள்ள குழந்தைகளை காப்பாற்ற ஒரு டீச்சருக்கு எவ்வளோ புத்தி வேலை பண்ணுது பாருங்க.
எப்படியாவது அந்த பையனை காப்பாற்றிடணும்னா அவங்களுக்கு மனசு பதபதிச்சு எவ்வளோ சரியாக காப்பாற்றிட்டு வராங்க. அதே மாதிரி நம்மளுடைய மனசு வந்து இந்த உலகம் முழுக்க வசுதைவ குடும்பகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ள நமக்குள்ளே உட்காந்துருச்சுன்னா அந்த சக்தி நமக்கு வந்துடும். அந்த சக்தி நமக்கு வந்துடும். ஆயுர்வேதத்தில் ஒரு மிகப்பெரிய அழகான ஸ்லோகம் சித்த மருத்துவத்திலும் இருக்கிறது, தமிழ் பாடல்களையும் இருக்கிறது, ஆயுர்வேதத்திலும் இருக்கிறது. நம்ம ஆசிரமத்தில் ஒரு முக்கியமான ஒரு சுவாமி ஆயுர்வேதத்திலே ஒரு டாக்டர், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். ஆயுர்வேதத்தில் அந்த ஸ்லோகத்தில் என்ன நம்ம சொல்லப்படுகிறது, எந்த இடத்திலிருந்து எங்கே இருந்து நோய் கிருமிகள் உற்பத்தியாகின்றனவோ அங்கிருந்து தான் மருந்தும் செய்யப்படுகிறது. எங்கிருந்து நோய் கிருமிகள் உற்பத்தியாகின்றனவோ அங்கிருந்து தான் மருந்தும் செய்யப்படுகிறது. பெரும்பாலான இடத்துல நம்ம பாம்பு கடிக்கு விஷம் மருந்து போடுறாங்கன்னா அந்த விஷம் அந்த மருந்து எதில் இருந்து பண்ணியிருப்பாங்கன்னா அதுவும் பாம்புடைய அந்த விஷத்துலேருந்து தான் உண்டாக்கினதாக இருக்கும். அதில் ஒரு கொஞ்சோண்டு போர்ஷன் எடுத்து அதை வச்சு பண்ணியிருப்பாங்க அந்த மருந்து. எங்கிருந்து பிரச்சனை உருவாகிறதோ தீர்வும் அங்கே தான் இருக்கிறது. இது வந்து ரகசியமான ஒரு ஸ்லோகம், சமஸ்கிருத பாட புத்தகங்களில் ஒரு சமஸ்கிருத ஒரு ஸ்லோகம் இது. அதே போலத்தான் எங்கிருந்து அம்மாவுக்கு வந்து இவ்வளவு ஒரு எங்கிருந்து அந்த அன்பு உதயமாகிறதோ அங்கே தான் சக்தியும் உதயமாகிறது. சரி, நடுப்புற கொஞ்சம் உங்களை எழுப்பி விட்டுலாம். கரெக்டா இன்கரெக்டா அதை மட்டும் சொல்லிட்டுங்க. கரெக்ட், வெரி குட். மெஜாரிட்டி வின்ஸ். நான் இதில் எதுவுமே நான் எந்த சைடுமே எடுக்கலை. நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நீங்கள் எல்லாம் கரெக்டுனா அது கரெக்டு, நீங்கள் எல்லாம் தப்புனா அது தப்பு. குழந்தைகள்கிட்ட இப்படி நடப்பு ஏதாவது தேவையில்லாத டாப்பிக்கை பேசி விட்டு கொஞ்சம் அவங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணி திரும்பி பயங்கர இன்டென்சிவாக அவங்க சர்க்யூட் டிசைனை சொல்லி தர வேண்டியிருக்கு. மேக்ஸ் டீச்சர்ஸ் இந்நேரம் முடிச்சிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் கை தூக்குனா சொல்லிடலாம். யாராவது ஒருத்தர் கை தூக்குனா முடிச்சிடலாம். நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நானும் காலேஜில் அனுபவித்த அதே விஷயம் தான், நீங்களும் அனுபவிக்கிற அதே விஷயம் தான். நம்மளை விட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. (123 minus 45 minus 67 plus 89). 123 minus 45 minus 67 plus 89. 100 வந்துடும். போட்டு பார்த்துருங்க. வந்துடுச்சாம்மா? பாரத கலாச்சாரம், பாரத பண்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். சுதந்திரம் வாங்கின காலத்தில் நம்ம நாட்டை வந்து 3 துண்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்காக யாரோ ஒருத்தர் நம்ம தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கிற அந்த ஆள் இல்லாமல் அதே காலகட்டத்தில் 52 நாடுகள் சுதந்திரம் வாங்கியிருக்குது இந்த பூமியில் பிரிட்டிஷ்காரங்கிலிருந்து. ஒரு நாடு கூட துண்டாடாமல் கிடச்சிருக்கு. நம்ம நாட்டு மட்டும் தான் 3 பிரித்து கொடுத்துட்டு போயிருக்கான். அதுக்காக காரணமாக இருந்தால் நம்ம தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இதுதான் உண்மை. அதே காலகட்டத்தில் 1940 53 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஆண்டுகிட்டு இருந்த அத்தனை நாடுகளுமே சுதந்திரம் வாங்கியிருக்கிறது. எந்த நாடுமே துண்டாக பிளவுபடவில்லை. அப்போது நாம் கற்பனையில் நினைத்து கொண்டிருக்கிற நம்ம பாரம்பரியம், நம்மளுடைய சிந்தனைப்படி நம்ம பார்த்தீங்கன்னா அது வந்து வசுதைவ குடும்பத்தில் வரலை.
தனிப்பட்ட ஒழுக்கம், நான் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நான் பொது நலத்தை என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படிங்கிற நினைக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு மிகச்சிறந்த சீர்திருத்தவாதியாக இருந்திருக்க முடியாது. பொது நலத்திற்காக என்னுடைய கோட்பாடுகளை நான் தியாகம் செய்ய தயாராக இருந்திருந்தால், எனக்கு பதவி வேணான்னு நான் ஒரு கோட்பாடில் இருக்கேன், ஆனால் நான் பதவி எடுத்தால் நாடு துண்டாகாது அப்படின்னா நான் பதவி எடுக்க தயாராக இருக்கணும். என்னுடைய சொந்த சிந்தனையை நான் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கணும். நான் பதவி எடுக்க மாட்டேன் அடம்பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா நாடு 3 துண்டாக போயிடுச்சு. ஆக இதெல்லாம் நான் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த நாடு 3 துண்டாக போனதை பற்றி நான் சொல்லும்போது அதில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ஒரு சின்ன நாடு பங்களாதேஷ், தமிழ்நாட்டை விட கொஞ்சம் சின்னது. நம்ம பாரத பாரம்பரியம் அங்கே போயிடுச்சு. அதனுடைய விளைவுகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டை விட சின்னது, தமிழ்நாட்டுடைய சைஸை விட அது கொஞ்சம் சின்னது. நம்ம பாரத பாரம்பரியம் அங்கே இல்லை. அது வேற ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகிற நாடாக இருக்கிறது. ஒரு ஆண்மகன் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், எத்தனை குழந்தைகளை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். அவர்களுக்கு என்ன வாழ்க்கை வழிமுறை ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்குள்ளே விழுந்து விட்ட அந்த நாடு, நம்ம நாட்டுடைய ஒரு பாகமாக இருந்த நாடு, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை இன்றைக்கி 7.25 கோடி. தமிழ்நாட்டோட சின்ன சைஸில் இருக்கிற அந்த நாட்டுடைய மக்கள் தொகை 24.5 கோடி. தமிழ்நாட்டோட சைஸில் சின்னது, நம்மளோட 3.5 மடங்கு பாப்புலேஷன். அவன் எங்கே போவான்? அவனை சுற்றி எல்லா பக்கமும் இந்தியா தான் இருக்கு. அவன் எங்கே போவான்? நேராக குச்சி இந்தியாவுக்குள்ளே தான் வந்துடுறான். கோடிக்கணக்கான மக்கள் அந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ பாரத பாரம்பரியத்தை பின்பற்றாத பட்சத்தில் அவர்களுக்கு வாழக்கூட அவங்களால முடியல. சரியா, மிருகங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் 24 குழந்தைகளை பெற்றுட்டு போகிறான்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் 1:24 ஆகுது உங்களுடைய பாப்புலேஷன். எந்த இடத்துலையுமே ஒரு பொருள் அதிகமாகிவிட்டால் அந்த பொருளுக்கு மதிப்பு குறைந்து போய்விடும். மனிதர்கள் அதிகமாகிட்டாங்கன்னா மனிதர்களுக்கே மதிப்பு குறைஞ்சு போயிடுது. ஸ்கேர்சிட்டி இருக்கிற வரைக்கும் தான் டிமாண்டு. அப்போ இது வந்து பாரத பாரம்பரியத்தை விட்டு விலகியதால் உண்டான ஒரு நாட்டுடைய ஒரு நிலைமையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அம்மா ஒரு முறை அமெரிக்காவில் டூர் போயிட்டு இருந்தப்போ நான் கூட போயிருந்தேன். அமெரிக்காலையும் பயங்கர கூட்டம் அம்மாவுக்கு. அம்மா வந்து தர்ஷனம்லாம் முடிச்சுட்டு அப்படி வரும்போது எல்லாரும் இப்போ சைடில் நின்றுட்டுருப்பாங்க. அம்மா அப்படி சும்மா கையை காமிச்சு நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு அழகான இந்திய பெண்மணி, ஒரு 30-32 வயசு இருக்கும், கையில் ஒரு குழந்தையோட அந்த நின்றுட்டுருக்கா. அம்மா கையை தொட்டுட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. அப்போ கேட்டால் அவள் சொல்கிறாள், அவள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸு. அவங்க கணவரும் படிச்சிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இப்போ தான் ஒரு 6 வருஷம் முன்னாடி அமெரிக்காவுக்கு வந்தோம். இங்கே நல்ல சம்பளம் எங்களுக்கு கிடைக்குது. எனக்கு குழந்தையும் இங்கேயே பிறந்துடுச்சு, அமெரிக்கன் சிட்டிசன். என் குழந்தைக்கு ஒரு 6 மாதமாக 8 மாதமாக தான் ஆகுது. நாங்கள் தான் எங்கள் பெற்றோர்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் தீர்மானம் பண்ணிட்டோம், இனிமேல் நாங்கள் இந்தியாவுக்கு திரும்புவதாக இல்லை, நாங்கள் அமெரிக்காவிலே செட்டில் ஆகி நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அமெரிக்காலே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டோம், அமெரிக்க குடியுரிமைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிலாம் சொல்லி. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, என் மனசில் ஆனால் நம்ம நாட்டை மிஸ் பண்ணுறோன்னு அழுகழுகையாக வருதுமா அப்படின்னு சொல்லி அழுகுது. ஆனால் பொருளாதாரத்திற்காக மற்ற காரியங்களுக்காக அவங்க அமெரிக்காவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் என்னம்மா பண்ணுறது, நம்ம நாட்டுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேம்மா, என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டப்போ அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ மாட்டே அங்கே தான் இருக்கப்பறம் முடிவு பண்ணிவிட்டு அமெரிக்க வாழ்க்கையை தான் வாழப்போகிற முடிவு பண்ணிட்டு. அம்மா வந்து ரொம்ப அழகாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் கையில் இருக்கிற அந்த குழந்தைக்கு உன்னுடைய தாய்மொழியை கற்றுக்கொடு, அதை விட ஒரு மிகச்சிறந்த சேவையை நீ உன்னுடைய குழந்தைக்கு நீ தர முடியாது அப்படின்ட்டாங்க. உன்னுடைய தாய்மொழியை என்னுடைய குழந்தைக்கு கற்றுத்தான். ஏன்னா உணர்வு அது வழியாக தான் வரும். உணர்வு வந்தால் தான் அவன் உயிரோடவே வர முடியும். உயிரோட வந்தால் தான் அவனுக்கு அறிவு வளரும். அறிவு வளர்ந்தால் தான் அவனுக்கு எவ்வளோ சயின்ஸ் எவ்வளோ மேக்ஸ் படித்தாலும் அவன் மண்டையில் ஏறும். அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம தாய்மொழி வழி கல்வியே நிறுத்தி விடுகிறோம். அப்புறம் அந்த குழந்தை ஒரு மெஷினை தான் வந்துக்கிட்டு இருக்குது. தாய்நாட்டை நேசிக்காதவனால் தாய்மொழியை நேசிக்க முடியாது. தாய்மொழியை நேசிக்காதவனால் தாயே நேசிக்க முடியாது. தாயை நேசிக்காதவன் வந்து ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான். இதுதான் நிலைமை. அப்போது அந்த உணர்வு கிடைக்கணும்னா தாய்கிட்ட இருந்து தான் கிடைக்கணும், அந்த மரபுலேருந்து தான் கிடைக்கணும், தாய்மொழியிலேருந்து தான் கிடைக்கணும். அதனால தான் அம்மா வந்து ரொம்ப அழகாக வெளிநாட்டில் வாழ்கிற அந்த இந்திய அந்த ஒரு பெண்மணிக்கு அழகாக அம்மா சொல்கிறாங்க, உன் கையில் இருக்கிற அந்த குழந்தைக்கு உன்னுடைய தாய்மொழியை சரியாக சொல்லிக் கொடு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எந்தெந்த ஆர்டரில் சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. டைம் ஆயிடுச்சோ. ஒரு பாரத மகிமையை பற்றி கடைசியாக ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அதாவது நான் இவ்வளோ நேரம் சொன்னதுடைய அந்த ஜிஸ்ட் என்ன, அந்த சாராம்சம் என்ன,
அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் மனசில் வாங்கிக்க முயற்சி செய்வோம். உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த எண்ணங்கள். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு, தெய்வப்புலவர் சொன்னது. நம்ம மனசுக்குள்ளே எப்படிப்பட்ட சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருக்கோமோ அது போட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய எல்லா உயர்ச்சியுமே. அதனால தான் உத்தரே ஆத்மனாத்மானம்னு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், நீ தான் உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்படி நீ உன்னை உயர்த்தி கொள்வது? போய் 4வது மாடியில் உட்காந்துட்டு நம்ம உயர்ந்துட்டோமா? நம்முடைய மனதில் வருகிற சிந்தனைகளை உயர்ந்த சிந்தனைகளாக வைத்திருக்க வேண்டும். அதுலேருந்து தான் நம்ம கணியன் பூங்குடனாலேருந்து புறநானூர்லேருந்து பகவத்கீதையிலேருந்து நம்மளுடைய எல்லா விதமான நம்மளுடைய கலாச்சாரம் 10,000 வருஷ கலாச்சாரத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதுதான் வசுதைவ குடும்பகம். எல்லா ஜீவராசிகளையும் நேசிப்பது, அந்த நேசம், அந்த அன்பில் தான் அம்மாவும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அம்மா நம்ம முன்பே நின்று கொண்டிருக்கிறார். அது எப்படி அந்த உயர்ந்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது எப்படி? அது நீ கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. மனதில் நல்ல எண்ணங்களை, உயர்ந்த சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அண்ணனும் தங்கச்சியும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணன் சொல்கிறான், நான் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி வரேன், நீ வீட்டிலேருந்து சமையல்லாம் பண்ணி வைக்கிற மாதிரி சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரி, நம்ம 2 பேரும் அந்த விளையாட்டு விளையாடணும். இவன் ஏதோ பாத்திரம்லாம் வச்சு சமையல் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் ஏதோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர மாதிரி அவன் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு கதவை திறந்து உள்ள வந்துட்டு, அப்பா வெளியில் என்ன சூடு, தாங்கவே முடியல, எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறான். அவன் தண்ணி கொண்டு கொடுக்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். இவன் தண்ணியை வாங்கி குடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறான், ரொம்ப டயர்டாக இருக்குது, எதாவது சாப்பிட்றதுக்கு எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், என்ன உனக்கு பெரிய வெட்டி மிரிச்சிட்டே, நீ இந்தா பழைய சோறு இருக்குது, வெங்காயம் இருக்குது, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறான். அவனும் அதை வாங்கி பழைய சோறு குடிக்கிற மாதிரி அவன் பாவலா பண்ணுறான். அப்போ திடீர்னு அவனுக்கு ஒன்று தோணுது. அவன் தங்கச்சியை கூப்பிட்டு சொல்கிறான், எப்பா நானும் உண்மையிலேயே ஆஃபீஸ்க்கு போகல, நீயும் உண்மையிலேயே சமைக்கலை, எனக்கும் உண்மையிலேயே பசி இல்லை, நீயும் உண்மையிலேயே எனக்கு எதுவுமே கொடுக்கல, 2 பேருமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நடிக்கும்போது எதுக்கு பழைய சோறு சின்ன வெங்காயம்? லட்டு, பாதுஷா, குலோப் ஜாமுன், பாயசம், இட்லி, வடை, பொங்கல், பூரி, நீ உண்மையிலே கொடுக்கல, சொல்கிறது கொஞ்சம் நல்லா சொல்லிக்க வேண்டியதானே? அதுலேயுமே கஞ்சத்தனம், அதுலேயுமே பிச்சைக்காரத்தனம். அவன் கேட்குறான் தங்கச்சிக்கிட்ட. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்துன்ட்டார். சிந்தனைகள் உயர்ந்த சிந்தனைகளாக இருக்க வேண்டும். ஆண்டாள் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளம்மை அவ்வளோ உயர்ந்த பக்தி. பக்தி இல்லாமல் தமிழே கிடையாது. பக்தி இல்லாமல் தமிழே கிடையாது. தமிழை வளர்க்குறதாக இவங்க சும்மா 60 வருஷமாக என்னென்னமோ ஷோ காமிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஒன்றும் வெட்டு. உண்மையிலேயே தமிழ் நூல்களையெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி எடுத்து கொடுத்தவங்க யார்? இன்றைக்கி நம்ம இவ்வளோ தமிழ் இலக்கியங்கள் புறநானூர்லேருந்து இன்றைக்கி நம்மளால் சிந்திக்க முடிகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் நம்ம கையில் கிடச்சிருக்குன்னா யார் இருக்கலாம்? உவே சாமிநாதையர், தேவனைய பாவாணர், இந்த மாதிரி உத்தமமான மனிதர்கள் தான் இதான் கொண்டு வந்து சேர்த்தாங்க நம்ம கையில். தமிழை வளர்த்து தமிழை வளர்த்து ஊரே மாற்றிருக்கோம், கண்டிப்பாக ஒன்றுமே செய்யலை. அவங்க தமிழை கெடுத்து தான் அவங்க அதிகமாக செய்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. பக்தி இல்லாமல் தமிழே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி 4000 திவ்ய பிரபந்தம் எடுத்து படித்து பாருங்கள், திருவாசகம் எடுத்து படித்து பாருங்கள், அதுக்கு இணையான ஒரு இனிமையான ஒரு தமிழ் நிலை நீங்கள் காட்டிவிடுங்கள். தமிழை உண்மையாக வளர்த்தது பக்தி தான். ஆண்டாள் அவ்வளவு அழகாக அந்த பக்தி வந்துருச்சுன்னா அதுவே ததும்பி தானாகவே அந்த வார்த்தைகள்லாம் தானாகவே வருமா? இல்லைன்னா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எழுத முடியாது. நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில், அதெல்லாம் எழுத முடியாது. அதெல்லாம் உள்ளிருந்து வரணும். ஆண்டாள் அம்மைக்கு சின்ன பொண்ணு, ஏழை பிராமண குழந்தை, அதுக்கு ஒன்றுமே தெரியாது, தெய்வத்தை தெரியாது, இந்த பக்தி மட்டும்தான். திருப்பாவை இன்னைக்கு பாடாத எத்தனை பேர் பாடுறோம் நம்ம? எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அந்த தமிழ் பாசுரங்களை படிக்க 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 உன்னோட நினைவு சக்தி, மெமரி பவர் கூடும். பின்னாடி நாளில் உனக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வரவே வராது. அவ்வளவு முக்கியமான தமிழை வளர்த்தது நமக்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உயிரை, நம்முடைய உணர்வை, நம்முடைய உடலை எல்லாமே தமிழ் வளர்த்து கொடுத்துருக்கு, பக்தி வளர்த்து கொடுத்துருக்கிறது. ரொம்ப அழகாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவை. திருப்பாவையில் ரொம்ப அழகான பாட்டு, பக்தி விட ததும்பி ததும்பி வழியுது. அவ்வளோ அந்த உணர்வு மேலே வரணும், அந்த சிந்தனைகள் மேலே வரணும். உண்மையாக செய்கிறோமோ இல்லையா, அந்த சிந்தனைகள் லெவலில் உயர்ந்த சிந்தனைகளை வளர்க்கணும். நடிக்கத்தான் செய்கிற லட்டையும் பைசூர் பாக்கையும் கூட எதுக்கு அங்கேயும் திருப்பி திருப்பி பழைய கஞ்சி? அந்த போலத்தான்
உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளன்னு வள்ளுவர் சொல்லிட்டு போனார், தெய்வப்புலவர் சொல்லிட்டு போனார். இன்றைக்கி அவரையே வந்து அவருடைய படத்துலேயே எல்லாத்தையும் லாஸ்ட்டில் 35 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்த படத்தில் அவர் உத்தரசம் போட்டிருப்பார், நெத்தியில் விபூதி போட்டிருப்பார், இப்போ தூக்கிட்டாங்க எல்லாத்தையும். அவரே ஒரு சைடாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம அந்தளவுக்கு நம்ம கரப்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. சிந்தனைகளை இந்தளவுக்கு கீழே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. அவ்வளவு உன்னதமான வாழ்க்கை முறையும் உன்னதமான பக்தி இலக்கியங்களும் தமிழும் இருந்த பூமி இது. எல்லாத்துலேயுமே கீழே வந்துக்கிட்டு இருக்கிறோம். திரும்பி தாங்கி பிடிக்க வேண்டிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள்லாம் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிந்தனைகளில் தான் எல்லாமே இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு கதை, அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு துணிக்கடைக்காரனுடைய கடைக்கு ஒரு பெண்மணி வந்து காரில் வந்து இறங்குகிறாள். ஒரு பெரிய பணக்கார காரில் வந்து இறங்குறா. அந்த பெண்மணி வந்து கடைக்காரங்கிட்ட வந்து சொல்கிறா, என் பொண்ணுக்கு கல்யாணம், என் வேலைக்காரிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு புடவை கொடுங்க அப்படின்னு. என்ன விலையில் பார்க்குறீங்க? விலை குறைஞ்சதான் அவனுக்கு கொடுங்க அப்படி வாங்கிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து நடந்து ஒரு பொம்பளை வருது, ரொம்ப ஏழ்மையான பொம்பளை. அந்த கடைக்காரன்ட்ட வந்து சொல்லுது, என் முதலாளி அம்மாவுடைய பொண்ணுக்கு கல்யாணம், நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், என்ன விலையில் பார்க்குறீங்க? விலை உயர்ந்த புடவை ஒன்று கொடுங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். யார் உயர்ந்தவர்கள்? இதில் யார் உயர்ந்தவர்கள்? பென்ஸ் காரில் வந்துட்டு விலை குறைஞ்ச புடவை ஒன்று வாங்கிட்டு போய் வேலைக்காரி கொடுக்கறதுக்கு அவங்க உயர்ந்தவளாம். எண்ணத்தில் உயர்வு வேண்டும், எண்ணத்தில் உயர்வு வேண்டும். அதுதான் நாங்கள் பாரத பண்பாடு, அதுதானே பாரத மகிமை, அதுதானே நமக்கு இருக்கணும். இன்றைக்கி எந்த வாழ்க்கை வேணால் வாழ்ந்துட்டு போங்க. நீங்கள் டெய்லி கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கிட்ட கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டு போங்க. எண்ணத்தில் உயர்வு வேணும். ஒரு பணக்கார பெண்மணி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க. இரவு நேரம் 3 மணி, குழந்தை அழுகிறது. 4 மாதம் 6 மாதம் குழந்தை அழுகிறது. குழந்தைக்கு பால் வேணும், பால் கொண்டு வரல அந்த அம்மா. அவங்க ரூம்லேருந்து இன்டர்காமில் கூப்பிட்றாங்க ரிசப்ஷனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்னுடைய 6 மாதம் குழந்தைக்கு பால் வேணும், கொஞ்சம் பால் கொடுத்துன்னு போக முடியுமா? ராத்திரி 2 மணி. ரிசப்ஷன் மேனேஜர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன்லேருந்து பால் கொண்டு வந்து அந்த ரூமில் கொடுத்துட்டு போகிறாங்க, டோர் சர்வீஸ். மறுநாள் அந்த பொம்பளை அந்த ஊர்லேருந்து அவங்க ஹோட்டலில் வெக்கேட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பணக்கார பெண்மணி ஹோட்டல் பில்லை வாங்கி பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு கப்பு பால் அந்த இரவு நேரம் 2 மணிக்கு கொடுத்துருக்கு, 700 ரூபா பில்லு போட்டிருக்கு. அந்த பொம்பளைக்கு ஒன்றும் ஒரு கவலையே இல்லை, அது பயங்கர பணக்கார பெண்மணி. திரும்பி ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், வட இந்தியாவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். போகின்ற வழியில், காரில் போகின்ற வழியில் அவங்க வந்து நடுப்புற அதே மாதிரி ஒரு இரவு நேரத்தில் காரில் சென்று கொண்டிருக்கிறதுல குழந்தை அழுகிறது. மறுபடியும் அதே மாதிரி அந்த பொம்பளைக்கிட்ட பால் வந்து ஃப்ளாஸ்கில் எடுத்து வைக்கலை. ஒரு ரோட்டோர கடையில் சென்று ஒரு டீ கடைக்காரரிடம் சென்று சொல்கிறாள், நம்ம காரை நிறுத்திட்டு கேட்குறாங்க, குழந்தைக்கு பால் வேணும்னு. தண்ணி கலக்காத சுத்தமான நல்ல பால் அவர் எடுத்து வந்து கொடுக்குறார் ஒரு கப்பில். அதை அந்த குழந்தைக்கு அவள் ஊட்டி விடுகிறாள். எவ்வளவுங்க காசு? சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற பாலுக்கெல்லாம் நாங்கள் காசு வாங்குறது இல்லைம்மா. யார் உயர்ந்தவர்கள்? இந்த ஏழை டீ கடைக்காரனா 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜரா? உயர்வுங்கிறது எதில் இருக்கிறது? எண்ணங்களில் இருக்கிறது. தாழ்வும் அதில் தான் இருக்கிறது. அம்மாவுடைய உயர்வு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கோடானு கோடி பேர் வந்து அம்மாவை தலைமையை தூக்கி கொண்டாடுறாங்க. அம்மா அம்மா அம்மான்னு தன்னுடைய சொந்த தாயை விட அம்மாவை தன்னுடைய தாயாக நினைக்கிறார் என்றால் அந்த உயர்வு அம்மாவுக்கு எப்படி வந்தது? அளவிட முடியாத கருணை, அளவிட முடியாத நன்மை. அதனால தான் அம்மா கடவுளுக்கு சமமானவராக போற்றப்படுகிறார். இதுதான் பாரத பண்பாடின் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நீங்கள் உங்கள் கண் முன்பாக கண்டு கொண்டிருக்கிற இந்த ஒரு எடுத்துக்காட்டு. எவ்வளவோ முறை சொல்லிட்டேன். நம்ம பண்பாட்டில் ஒரு பெண்ணாக பிறந்து, கிராமத்தில் பிறந்து, ஏழையாக பிறந்து, எழுத படிக்க தெரியாமல், ஆனால் மனதில் உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள், அந்த உயர்ந்த தத்துவங்களை கொண்டதுனால இன்றைக்கி உலகம் போற்றும் உத்தமராக அம்மா நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் பாரத பண்பாடு, இதுதான் பாரதிய வாழ்க்கை முறை. இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் வந்து 5:20 நம்மளை முடிச்சுக்கணும். இந்த பாரதிய வாழ்க்கை முறையை நம்மால் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் சிறிதாவது கடைபிடிக்க முடிந்தால் நாம் உத்தமமான மனிதர்களாக மாறிவிடுவோம். ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. ஓம் நம சிவாய.